அவளை கண்ட நேரத்திலேயே அவைக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சுட்டு இனி என்ன நல்ல காலம். அது சரி இருந்தாலும் ஒரு அம்மா இருந்து பார்க்குமா போல வேற. அது என்ன பாட்டு பாட்டு ஞாபகம் மறந்து போச்சு. மந்திரமா தந்திரமா என்ன கொள்ளுதே. அந்த அக்கா வந்துட்டு இங்கே வாராங்களாம். சரி தானே, லண்டன்லேருந்து இங்கே வாராங்களாம். ஸோ சரியாக வந்து ஒரு 10 நாள் வந்து அந்த அக்கா வந்து இங்கே நிற்பாங்களாம். ஸோ அவங்க நிற்கிற டைமில் அந்த காணியல் விளைவுக்கா பார்த்து முடிச்சு விடுவோம். காசு அனுப்பி நாட்களுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 8 நாள் வரைக்கும் வந்துட்டு ஒரு வார்த்தை கூட வந்துட்டு அடித்து கேட்கல கிருஷ்ணா அந்த பிள்ளைகிட்ட காணியல் விலை என்ன அப்படின்னு சொல்லி எல்லா விடயங்களையும் வந்துட்டு அப்டேட் பண்ண போகிறோம். அதாவது வந்துட்டு அந்த பிள்ளைகளை நாங்கள் முதல் நாள் வந்துட்டு சந்தித்ததுலேருந்து இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து அப்போ அக்கா வாராண்டா அவங்களோட காணியல்கள் பார்க்கணும். அப்போ காசுகள் வந்துட்டு பற்றாக்குறை இருக்குதல்லோ. அப்போ நாங்கள் வந்துட்டு எவ்வளவு செலவழித்து நாங்கள் எவ்வளோ எங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்ற டீட்டெயில் ஒருக்கா வந்துட்டு கதைக்கணும். நான் இப்போ வீட்டை நினைக்கிறீங்க பண்டைக்கெல்லாம் வந்து அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் கட்டில் மெத்தை கொடுத்து அந்த பர்த்டே செய்கிறக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு உடுப்பெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வரைக்குள்ளே வந்து அதில் கமெண்ட் எழுதியிருந்தாங்கடாப்பா அந்த பொம்பளை பிள்ளைகள்ட்ட பேரில் வந்து அந்த காணியை நாங்கள் எழுதி கொடுக்குறதாம் வந்து ஒரு புத்திசாலித்தனமான முடிவாக இருக்கும். அதை என்ன சொல்லுது ப்ரோ மெத்தை? நீங்கள் இந்த மெத்தை வந்து நாளைக்கு இங்கே இருக்கல போலாக்கு 3 நாள் தான் இங்கே இல்லை. என்ன நேற்று முன்னாலும் இங்கேயோ பிரான்ஸு அக்கா வந்து கூட்டினோண்ணா அவங்க கூட்டினோண்ணா. அப்போ இவ்வளோ நாளாக போச்சு, பிறந்து 29 வருஷமாக போகுது. நானே இன்னும் மடுவுக்கு போகல. நீ போட்டு வந்துட்டேன் மடுவும் கிடக்கு புலனார் வேலையே. சரி போகிற வழியில் என்ன நடந்ததுன்னு சொல்லி. குளம் இங்கே என்னண்டா உங்களோட குளப்படியில் என்னது சொல்கிறேன் என் கிடைக்கும். பிறந்த நாளுக்கு யாரும் இல்லை கூப்பிட்டேன் தேவையில்ல பிரச்சனை இல்லை. என்ன பிறந்த நாளுக்கு வந்து பிரச்சனை வளவுக்கு பிறகு இந்த நீங்கள் ஒரு பாலத்துக்கு மேலே தான் போயிருப்பீங்க. இந்த சைட்டுக்கெல்லாம் தண்ணி இழந்துருக்கும். அதுக்கு மேலே தான் போனீங்க. என்னக்குள்ள போனீங்க? கெளியிலே. அப்போ உங்களுக்கு தெரியுமோ கடைசியாக வாரதான் ரெட் நோட்டீஸ் தெரியும். அப்போ இது உங்களுக்கு ரெட் நோட்டீஸ். அந்த அண்டை ஒரு அக்கா ராசன் அந்த ஒரு ஆள் எப்படி நீட்டாக அவட்ட காலை பார்த்தா தெரியுமா, அதே மாதிரி செருப்பை பார்த்தா தெரியுமா. இந்த கொப்பிங்கும் நானுமே புதுசாக தான் பண்ணி கொடுத்தாங்க. நாளைக்கு ஒரு 15-20 நாளுமிடாதான் முன் தடை இல்லை பின் தடை இல்லை. ஒரு இன்னொரு 3,40,000 மொத்தம் அவ்வளோ வருது. 1,04,10,000 இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தான் இமீடியட்டாக இதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். நானே வந்து கேட்குறேன், இப்போ பிள்ளைகளுக்காண்டி வந்துட்டு கேட்குறேன் இந்த இடத்துல. இப்போ இவங்களோட எதிர்காலத்தை குறித்து தெரியும். வந்து இப்போ அப்பாவும் வந்துட்டு அப்படியான ஒரு பிரச்சனையெல்லாம் போட்டார், அவரும் வந்து ஒழுங்கில்லை. அப்போ நாங்கள் வந்துட்டு பொறுப்படுத்தி செஞ்சு கொடுக்குற காரியம் அதை சரியான முறையில் செய்யணும். 400 பேர் வந்து எவ்வளோ போடணும்? 1000 ரூபா போடணும். அது கொஞ்சம் சரி வரும் கிட்டத்தட்ட. ஆனாலும் அதுக்கும் ஆக்கள் ரெடியாக இல்லை. 40 பேர் 10,000 போடுறாங்க. வேணும்னா நானும் ஒரு 10,000 போடுறேன். நான் நீ போடுறியோ உன்ட்டு கட்டா யோசிப்பாங்க. உங்களோட கண்காணிப்பில் இருக்கிறோடைய தான் வைக்கின்ற ஒரு பிரச்சனையும் வேற. அதுதான் இருந்தாலும் மந்திரமாக தந்திரமாக காடி போட்டியாலே சின்ன காரியம் இல்லையாக்கா. அன்றைக்கு தெரியும் தானே உங்களுக்கு 10 ரூபா காசுக்கு எவ்வளோ பாடுபடுற இந்த நிலைமையில் இன்றைக்கி இவ்வளோ பெரிய காரியங்கள் நினைச்சும் பார்க்கல. நீங்கள் எந்த ஒரு நிலைமையில் நீங்கள் சொந்த வீட்லேயோ சொந்த காணிலையோ அல்லாட்டி ஓட்டுக்கு மேலே வேறு இருந்தாலும் நீங்கள் சுண்டுக்குழியில் அந்த வீட்டில் இருந்து பட்ட பாடை நீங்கள் மறக்கக்கூடாது. சரி, அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்டான் சுடலைக்குள்ளே நிற்கிறோம். அந்த பாருங்கள் நம்பாடி பாருங்கள். ஸோ வந்து நாங்கள் மண்டான் சுடலையை தெரிவு செஞ்ச காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று தினம் வந்து அச்சுவேலி ரோட் சைட் ஆண்டு வீடியோ எடுத்திருந்தோம். ஸோ வந்துட்டு வாகன சத்தம் வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ வந்து சுடலைக்கு 2 வீடியோ எடுத்து அப்படியும் யாரும் வரப்போகிறது இல்லை. 2-3 ஆவிதான் 2 சத்தம் போடும். அதுவும் எங்களுக்கு பெருசாக கேட்காது. ஸோ அதால் வந்துட்டு நாங்கள் சுடலையில் 2 வந்து வீடியோ செஞ்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோ இப்போ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு சுண்டுக்குழியிலேருந்து வந்து நாங்கள் சிறுப்பட்டியில் வந்துட்டு 2 பிள்ளைகள் அப்புறம் ஒரு அம்மா கொண்டு போய்ட்டு விட்டோம் தானே. ஸோ அவங்கள வந்துட்டு சந்திக்க போகிறோம். என்ன தம்பி அவங்கள இன்னும் நீங்கள் கைவிடலை அப்படின்னு கேட்டால் நாங்கள் வாக்கு கொடுத்துருந்தோம். வந்துட்டு அவங்கள 14 நாள் காலம் முழுவதும் வந்து அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர மட்டும் எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் வந்துட்டு பிரதானமான உதவி வந்துட்டு அவங்களுக்கு தேவைப்பட்டது வந்துட்டு அவங்களுக்கான ஒரு சொந்த நிலம் உண்டு. ஸோ வந்து அதைத்தான் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு வாங்குறதுக்காக வந்துட்டு நிறைய பிளான் பண்ணாங்க. வந்துட்டு என்ன சொல்கிறோம், வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு நாங்கள் போட்ட பிளான் எல்லாம் வந்துட்டு பிழைச்சி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த லண்டனுக்கு, அதாவது வந்துட்டு இப்போ அந்த
பிள்ளைகள் வந்துட்டு குடியிருக்கக்கூடிய அந்த வீட்டின் ஓனர் அக்காவை வந்து சொல்லியிருந்தா வந்துட்டு தண்ட ஹானின்ற ஒரு பகுதியை வந்துட்டு நான் அந்த பிள்ளைகளுக்கு வந்துட்டு எழுதித்தாரன் அப்படின்னு வந்துட்டு அக்கா சொல்லியிருந்தா ஃப்ரீ ஆயில் வந்துட்டு அதுவுமே வந்து காசுக்கு தான். ஸோ இப்படியான நிலைமையில் வந்துட்டு அந்த காணிக்கான விலை வந்துட்டு நாங்கள் நிர்ணயிச்சிருந்தோம். வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு அம்மா சொல்லியிருந்தா 20 லட்சம்னு சொல்லி நாங்கள் வந்துட்டு ஒரு விலையுமே வந்து கேட்கலைன்னு சொன்னால் அவங்களுக்குமே வந்துட்டு தெரியும் வந்துட்டு கஸ்டமர் அடிப்படையெல்லாம் வந்துட்டு அவங்க அங்கே வந்துட்டு இருக்கவே வந்துட்டு இடம் கொடுத்தவங்க. அப்போ வந்துட்டு நாங்கள் பேரம் பேசுகிறது வந்துட்டு அழகில்லை. அப்போ நான் வந்துட்டு அக்காட்ட சொல்லியிருந்தேன், அக்கா உங்களுக்கு தெரியும் வந்து எங்களோட கெப்பாசிட்டி வந்து இப்போ கெப்பாசிட்டி வந்து இப்போ இது நாங்கள் வந்துட்டு ஓனாக வந்து வாங்கி கொடுக்குறது இல்லை அண்ட் வந்துட்டு அந்த பிள்ளைகள் வந்துட்டு உழைச்சி வாங்கவும் இல்லை. இன்னும் நிறைய பேர்கிட்ட வந்துட்டு வியவரஸ் இந்த காசை வந்துட்டு நாங்கள் கலெக்ட் பண்ணி தான் வந்துட்டு இந்த காணியை வந்துட்டு நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். ஸோ உங்களோட மனச்சாட்சிக்கு எது சரியென்று படுதோ நீங்கள் அதன்படி வந்துட்டு டிசைட் பண்ணி ஒரு விலையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த அக்கா வந்துட்டு ஃபைனலாக சொல்லியிருந்தா 15 லட்சத்துக்கு வந்துட்டு அந்த காணியை நாங்கள் தாரோம் அப்படின்ட்டு சொல்லி. அப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து நாங்கள் கொழும்பால் வந்து இப்போ 3-4 நாளைக்கு மேலாகுது. அப்போ நேற்றைய தினம் வந்துட்டு நாங்கள் அச்சுவேலியில் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு போய் கொண்டிருக்கும்போது வந்துட்டு அந்த சுண்டுக்குழி பிள்ளைகள்ட்ட அம்மா வந்துட்டு கால் பண்ணி சொல்லியிருந்தா, தம்பி கிருஷ்ணாட்ட சொல்லிவிடுங்க எனக்கு கதைக்கையில் கவிதாசுக்கு சரி தானே தம்பி கிருஷ்ணாட்ட சொல்லிவிடுங்க நாளைக்கு அதாவது திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து அந்த அக்கா வந்துட்டு இங்கே வாராங்களாம் சரி தானே லண்டன்லேருந்து இங்கே வாராங்களாம். ஸோ சரியாக வந்து ஒரு 10 நாள் வந்து அந்த அக்கா வந்து இங்கே நிற்பாங்களாம். ஸோ அவங்க நிற்கிற டைமில் அந்த காணியல் விலை ஒருக்கா பார்த்து முடிச்சு விடுவோம் ஒருக்கா கிருஷ்ணாக்கா தான் இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு அந்த அம்மா வந்துட்டு கவிதாசுக்கு வந்துட்டு சொல்லியிருந்தேன். அப்போ நானும் வந்துட்டு பக்கத்தில் கேட்டுக்கொண்டு தான் இருந்தேன். அப்போ கண்டிப்பாக வந்துட்டு அந்த காணியல் விலை வந்துட்டு முடிச்சு கொடுக்க வேண்டிய கடமை வந்துட்டு என்னட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க சொன்னால் காசனுப்பி நாட்களுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இத்தனை நாள் வரைக்கும் வந்துட்டு ஒரு வார்த்தை கூட வந்துட்டு அடித்து கேட்கல கிருஷ்ணா அந்த பிள்ளைகிட்ட காணி எழுவல் என்ன அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும் வந்துட்டு கிருஷ்ணாட்ட ஒரு விஷயம் ஒப்படைச்சா கிருஷ்ணா அதை பர்ஃபெக்டாக வந்துட்டு செஞ்சு முடிக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் வந்துட்டு ஒரு சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க வந்து 15 லட்சத்துக்கோ 20 லட்சத்துக்கோ வந்துட்டு அந்த காணி வந்துட்டு வாங்கி கொடுக்கணும்னு இல்லை, நீங்கள் வேறு இடத்துல வந்துட்டு காணி வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு வந்துட்டு வேறு உதவிகளுக்கும் வந்துட்டு அது பயன்படும் அப்படின்ட்டு சொல்லி. இருந்தாலுமே கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த சுண்டுக்குழி பிள்ளைகளுக்கு வந்துட்டு அந்த சிறுபட்டி காணி வாங்குறதால ஒரு சின்ன பெனிஃபிட் ஒன்று இருக்குது. அதை நாங்கள் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு ஓப்பனாக சொல்ல முடியாத காரணம் என்னன்னு சொன்னால் அந்த அக்கா வந்துட்டு அதை சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரிக்கு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க சரி தானே. ஸோ உங்களுக்கு தெரியும் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு நான் வந்து நன்கு ஆராயமாக வந்து செய்கிறது இல்லை. முதலாவது வீடியோ வந்துட்டு நாங்கள் இப்படி ஹெல்ப்னு சொல்லி கால் பண்ணி நான் வந்துட்டு இறக்கம் பார்த்து போயிடுவோம் வந்து செய்கிறக்காண்டி. ஆனால் ரெண்டாவதாக வந்துட்டு நாங்கள் பெரிய உதவி செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் நிறைய விஷயத்தை வந்துட்டு யோசித்து தான் செய்வோம். ஸோ அந்த அடிப்படையில் வந்துட்டு இந்த பிள்ளைகளுக்கு வந்துட்டு 15 லட்சம் ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு பிறப்பு காணியை நாங்கள் வாங்கி கொடுப்போமா அப்படின்றதும் நீங்கள் எந்த இடத்துல வந்துட்டு யோசிக்கணும். அதையும் தாண்டி நாங்கள் வாங்கி கொடுக்க வந்துட்டு முடிவெடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்குமே வந்துட்டு பல காரணங்கள் இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் வந்துட்டு புரிஞ்சு கொள்ளணும். ஸோ அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இந்த வீடியோ நாங்கள் எதுக்காக செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்துட்டு இதுக்கு முதலே வந்துட்டு அப்டேட் பண்ணியிருந்தேன். அந்த சுண்டுக்குழி பிள்ளைகளுக்கு வந்துட்டு காணிக்காண்டி வந்து காசு வந்து ஒரு கொஞ்சம் பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து அவங்களோட காசுகள் வந்துட்டு இருக்குது. இருந்தாலுமே வந்துட்டு ஒரு காணி வாங்குறதுக்கு வந்துட்டு அந்த காசு வந்துட்டு போதுமானதாக இல்லை. ஸோ வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு அக்கா வந்து இறங்க போகிறா அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இன்னும் 10 நாள் தான் நிற்க போகிறா. அப்போ இனி அக்கா நிற்க போகிற டைமில் வந்துட்டு நாங்கள் காசு காணாது அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டு நிறைய பேரோட வந்துட்டு கதைச்சி வந்துட்டு டிலே பண்ண போனோம் அப்படின்னு சொன்னால் அக்கா வந்துட்டு மறுபடியுமாக வந்துட்டு போயிடுவாங்க. ஸோ வந்து அக்கா போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் வந்து எங்களால் மறுபடியுமாக அக்கா வரும் வரைக்கும் வந்துட்டு வெயிட் பண்ண முடியாது மீன்ஸ் வந்துட்டு காலம் போகும்போது வந்துட்டு காணின்ற பெறுமதி கூடலாம், காணின்ற எழுத்துக்கூலி வந்துட்டு கூடலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய செலவுகள் வந்துட்டு எங்களுக்கு உருவாகும். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் அப்டேட் பண்ண போகிறோம் வந்துட்டு அந்த சுண்டுக்குழி பிள்ளைகளுக்கான உதவியாக வந்துட்டு இப்போ எவ்வளோ வந்துட்டு எங்கள்கிட்ட வந்தது, எவ்வளோ வந்துட்டு கைவசம் இருக்குது அண்ட் வந்துட்டு எவ்வளோ காசு எங்களுக்கு இன்னும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி. என்னென்னு சொன்னால் வந்துட்டு இப்போ 15 லட்சம் ரூபா வந்துட்டு காணிக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு 1 லட்சம் வந்துட்டு மேலதிகமாக எங்களுக்கு தேவைப்படும். காரணம் என்னென்னு சொன்னால் எழுத்துக்கூலிக்கு உங்களுக்கு தெரியும் வந்து நல்லா நான் வந்துட்டு அந்த இப்படியான வேலைகள் செய்ய மாட்டேன். அதாவது வந்துட்டு காணிட பெறுமதியை குறைச்சி வந்துட்டு எழுத மாட்டேன். காரணம் என்னென்னு சொன்னால் சில பேர் சொல்லுவாங்க வந்து 15 லட்சம் ரூபா காணின்னு சொன்னால் ஒரு 8 லட்சம் ரூபா போட்டு எழுதுனா வந்து இப்போ 15 லட்சம் ரூபா காணிக்கு வந்துட்டு எழுத்துக்கூலி வந்துட்டு ஒரு 90,000 பேரை போகணும்னு சொன்னால் 8 லட்சம் ரூபா போட்டு எழுதினோன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன 48,000 ரூபா தான் பெறும். அப்போ அதில் ஒரு 50,000 மிச்சம் பெறும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நாங்கள் அப்படி செய்கிறதால வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு நேரம் வந்துட்டு
அரசாங்கத்தால் அந்த காணியை வந்துட்டு மேல் மதிப்பீடு செஞ்சு வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த முத்திர தீர்வு அப்படின்ற ஒன்றை வந்துட்டு அனுப்புவாங்க. அதாவது வந்துட்டு இந்த காணி வந்துட்டு நீங்கள் போட்டு எழுதின பெறுமதி வந்துட்டு நல்லா குறைச்சல் இருக்கிறீங்க, அதன் நிமித்தம் நீங்கள் முத்திர வரி வந்துட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டு அனுப்புவாங்க. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 20,000 30,000 40,000 50,000 கூட கட்ட வேண்டி வரலாம். ஸோ அந்த டைமில் கட்டுறதை விட வந்துட்டு நாங்கள் எழுதும் போதே வந்துட்டு கொஞ்சம் கூட பெறுமதி போட்டு எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த உறுதியுமே வந்துட்டு நல்ல வேலிடாக இருக்கும். அண்ட் வந்துட்டு நாங்கள் வாங்குகிற ஒரிஜினல் பெறுமதியை கொடுத்து எழுதினோம் அப்படின்னு சொன்னால் ஈவன் நாளைக்கு ஒரு கேஸ் ஆகினா கூட வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அந்த கேஸை வந்துட்டு நாங்கள் வேலிடாக வந்துட்டு வாதிடலாம். சரிதானே? இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு நாங்கள் இப்போ 8 லட்சம் ரூபா போட்டு எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு கேஸில் வந்துட்டு அந்த கேஸ் வந்துட்டு திரும்பி வந்துட்டு நாங்கள் அந்த காணி வந்துட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தால் எங்களுக்கு 8 லட்சம் ரூபா தான் வந்துட்டு கைக்கு வரும். இதுவே நாங்கள் 15 லட்சம் ரூபா போட்டு எழுதினோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு 15 லட்சம் வந்துட்டு மறுபடியுமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் ஏன் இந்த கேஸ் கதை எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்காதீங்க. நான் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். சரிதானே? ஸோ அதன் நிமித்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு காணியின் பெறுமதியை வந்துட்டு மற்றவங்க என்ன சொன்னாலும் வந்துட்டு நான் எந்த பார்வையில் நான் செய்கிறத சரியாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறேன். ஸோ அதால் வந்துட்டு காணியின் பெறுமதியை வந்துட்டு நான் குறைச்சி எழுத மாட்டேன். என்ன விலைக்கு வந்துட்டு அக்காட்ட வாங்குகிறோமோ அந்த விலை தான் நாங்கள் போட்டு வந்துட்டு எழுதுவோம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நாங்கள் எல்லா விடயங்களையும் வந்துட்டு அப்டேட் பண்ண போகிறோம். அதாவது வந்துட்டு அந்த பிள்ளைகளை நாங்கள் முதல் நாள் வந்துட்டு சந்தித்ததுலேருந்து இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து என்னென்ன செலவுகள் எல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்ற விஷயங்களையும் வந்துட்டு இன்றைய தினம் கதைக்க போகிறோமேன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பிள்ளைகளை நாங்கள் கூட்டிகிட்டு வந்து விட்ட பிறகு அவங்க கேட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்கள் கேட்குற டைமில் வந்துட்டு செஞ்சு கொடுத்துருந்தோம். ஆனால் அப்போ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது யார்கிட்ட காசை பயன்படுத்துகிறோம், எவ்வளோ முடியுது என்ற டீட்டெயில் எதுவுமே வந்து நான் அப்டேட் பண்ணல. எவ்வளோ அதாவது வந்துட்டு அந்த பட்ஜெட் அந்த டைமில் வந்து இப்போ உதாரணமாக வந்துட்டு அந்த கேஸ் சிலிண்டர் அந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுக்குற டைமில் வந்து ஒரு 52,000 முடிஞ்சிருந்தா ரைட் 52,000 முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருப்போமே தவிர இது வந்து யார்கிட்ட காசில் நாங்கள் பயன்படுத்தினோம் என்ற டீட்டெயில் வந்து நாங்கள் சொல்லியிருக்க மாட்டோம். காரணம் என்னன்னு சொன்னால் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு வந்து அவங்க வந்துட்டு அனுப்பின காசு சரி தானே. இருந்தாலும் அவங்களுக்கான அத்தியாவசிய தேவை என்ற அடிப்படையில் வந்துட்டு நான் வந்து பொதுவாக வந்து அந்த காசில் வந்துட்டு எடுத்து பயன்படுத்தியிருந்தேன். ஃபைனலாக வந்துட்டு அவங்களுக்கு காணிக்கு ஒரு தேவை வரும்போது நாங்கள் இன்னும் வேறு யாரோடையும் கதைச்சி வந்துட்டு அந்த பிள்ளைகளுக்கான தேவையை வந்துட்டு நிறைவு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த வகையில் அதுக்கான ஒரு ஃபைனல் நாளாக வந்து இன்றைய தினம் நாளைய தினம் வந்துட்டு வந்திருக்குது. ஸோ நாங்கள் அதுக்கு முன்னே வந்துட்டு ரெடி ஆகணும் அப்படின்றக்காண்டி இந்த வீடியோவை நாங்கள் வந்துட்டு முன்கூட்டியே வந்துட்டு பதிவு செய்கிறோம். ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு அந்த பிள்ளைகள்கிட்ட வீட்டை போய்ட்டு வந்துட்டு அவங்களோட அம்மாவோடையும் வந்துட்டு கதைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இவ்வளோ காலம் வந்துட்டு எவ்வளோ செலவு போயிருக்குது அண்ட் வந்துட்டு எவ்வளோ விரவு வந்துட்டு எங்கள்ட கையில் இருக்குது அண்ட் வந்துட்டு எவ்வளோ பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்றதையும் வந்துட்டு நாங்கள் அறிவிக்க போகிறோம். ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு அந்த காணியை வந்துட்டு நாங்கள் வாங்கி கொடுக்குற வந்துட்டு நீங்களுமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும். ஒரு கை தட்டி வந்துட்டு ஓசை வராது. எல்லாருமே வந்துட்டு சேர்ந்து சப்போர்ட் பண்ணால் தான் அந்த பிள்ளைகள்கிட்ட காரியத்தை வந்துட்டு நாங்கள் நிறைவு செஞ்சு கொள்ளலாம். என்ன தான் வந்துட்டு கம்ப்ளைண்ட்டுகள் இடையில் வந்திருந்தாலும் உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த அம்மாவை குறித்தான ஒரு சில பிரச்சனைகள் நாங்கள் கதைச்சிருந்தோம். அதேமாதிரி அந்த பிள்ளைகள் வந்துட்டு டிக்டாக் செய்கிறாங்க அப்படின்லாம் வந்துட்டு கதைச்சிருந்தோம். இப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்கேயும் இல்லாத ஒரு பிரச்சனை இல்லை. எல்லா இடமுமே அந்த பிரச்சனைகள் இருக்குது தான் வந்து எல்லாட்ட வீட்லேயும் வந்துட்டு வளமையாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். இருந்தாலுமே வந்துட்டு நாங்கள் ஒரு அட்வைஸ் பண்ணியிருந்தோம் இப்படியெல்லாம் இருக்காதீங்கன்னு சொல்லி. ஆனால் அதன் நிமித்தம் வந்துட்டு அவங்களுக்கு வந்த உதவியை வந்துட்டு தடை செய்கிற வந்துட்டு அழகில் வச்சது தானே. ஸோ நிறைய பேர் சொன்னதுக்கு நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு தேவையான அந்த காணி அளவில் நாங்கள் செஞ்சு கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கான முன்னாயத்தமாக இது இருக்க போது. ஸோ வந்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக அந்த பிள்ளைகள்கிட்ட வீடியோவை எதிர்பார்த்து உங்களுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு தேவையான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் வந்துட்டு இப்போ இங்கேருந்து கிளம்பி அங்கே போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் அங்கே போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி கவிதா ஒருக்கா ஃபோன் பண்ணி சொல்லுங்க ஒருக்கா என்ன இதுக்குள்ள கை வச்சு செஞ்சோன்றது நீ ஆண்டா இப்படி செஞ்சோன்னு இந்த கீயை கொழுவுறதுக்கு அந்த இது இல்லை அந்த கொலைக்கு இல்லை இவனே இப்போ சிரிச்சவன் அவன்கிட்ட என்ன சிந்தனை ஃபுல்லாக தெரியும் தானே என்ன தகாய வைக்கிறேன் இல்லை நான் உண்மையாக நான் நினச்சேன் திடீர்னு பிரச்சனை வரியா மனுஷனுக்கு திடீர்னு தான் பிரச்சனை வரேன் நான் காய் சொன்னிக்கேன் நானும் பார்க்குறேன் ஹலோ ஓமாக்கா எங்கே வீட்டை நினைக்கிறீங்க என்னண்டா தம்பி சொன்னோண்ணா அந்த ஒரு ஏதோ ஒரு எழுத சொல்லி அந்த கணக்கு இருக்கா எழுதிட்டீங்களா எல்லாம் ஓமண்ணாண்ட குரல் இறங்கிட்டுதே கொஞ்சமே என்ன
எனக்கண்டா இனி தான் எழுத்து நடக்க போகும்லக்கா. இல்ல 6ஆம் மாதம் திருப்பட்டிக்கு வந்து சாமான் வாங்கினது. ஓய் காசு வந்தது. பாருங்க ஒரு நிமிஷம் பாருங்க வரேன். நீங்கள் நான் இப்போ வீட்டை வாரேனக்கா. என்னண்டா நாளைக்கு வந்துட்டு அக்கா வாரா இல்லோ? ஓமோ. ஓ அப்போ அக்கா வாராண்டா உங்களோட காணியல்கள் பார்க்கணும். அப்போ காசுகள் வந்துட்டு பற்றாக்குறை இருக்குதல்லோ. அப்போ நாங்கள் வந்துட்டு எவ்வளவு செலவழிச்சு நாங்கள் எவ்வளவு எங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்ற டீட்டெயில் ஒருக்கா வந்துட்டு கதைக்கணும். நான் இப்போ வீட்டை வாரேன். வீட்டை அனுக்கிறீங்க? எவ்வளோ நேரத்துக்கு வருவீங்க? நாங்கள் வர எப்படியும் ஒரு 4-5 மாதத்தையும் சொல்லுமா அப்படி. சொல்லுங்க, நான் வேலையா நிற்கிறேன். என்ன வேலையான பாலக்குள்ள கணக்கு பார்க்குறீங்களா? இல்லையா, நான் அம்மம்மாவை மேல் வச்சு தாண்டி சாப்பாடு கொடுத்து உடுப்பு மாற்றுவேன். சரி நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ நேரத்தில் வாரேன்னு சொல்லுங்கள். நாங்கள் இப்போ மண்டானில் நிற்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் காணும் எங்களுக்கு வாரக்கு. ஐயோ ஓய் சொல்லுங்க அண்ணா. சரி நான் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வரேன். சரி இப்போ 3-3:30 பிறகு வரேம்மா. சரி அண்ணா. சரி சரி ஓகே. சரி ஓகே 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 ஓகே. அப்போ என்ன கதை போய் கொண்டு வந்து கீக்கதை அதை வழியாக காட்டு. ஏன்டா இப்போ இங்கே இவ்வளத்தில் ஏன்டா வைக்க போகிற என்ன இவ்வளத்தில் இதில் அந்த கொலைக்கு இல்லை. அதால் நீ அதை விழுந்தால வேண்டாக்காண்டி அதை உள்ளால விட்டு வடிவா அதை தண்டி கேன். ரைட் 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 ரைட். அதான் நான் பார்த்தேன். என்னடா அவனுக்கு கை வச்சு செய்கிறான்னு பார்த்தேன். ஏன்னா கவனமான சாமான டேய் முக்கியம் இது தொலைஞ்சா இவன் என்னடா கேட்குறான் முக்கியமான சாமானா கீழே தான் அப்புறம் என்ன நடக்குது? அட என்ன ஒரு 1-2 குரல் கூட கேட்குற மாதிரி அந்த வீட்டில் அந்த பிள்ளைக்கு. ரைட் ரைட்டா. என்ன கிடைக்கிற சந்தர்ப்பத்தை இவ சரியாக பயன்படுத்துவாங்கடா. அப்போ உண்மையிலே வந்து இப்போ நிறைய பேர் வந்தவங்க உதவி செய்யறதுக்கு. அதில் ஒரு சில பேர் பிறகு இந்த அக்காட பிரச்சனைகள் அது எழுதுறேன்னு சொல்லி அவங்க குழம்பி பிறகு போயிட்டாங்க. அப்போ போனவங்களை இழுத்து பிடிக்கலாதானே நாங்கள். அப்போ நாங்கள் அதில் விட்டுட்டோம். இருந்தாலுமே கூட அந்த 2 பொம்பளை பிள்ளைகள்ட்ட எதிர்காலத்தை முன்னிட்டு அவங்க ஆரம்பத்தில் இருந்த நிலைமையை முன்னிட்டு அதை பார்த்து மனதிறங்கினவங்க இன்றைக்கு வரைக்கும். உதாரணமாக அந்த ஜெர்மனியில் ஒரு அண்ணா ஒரு ஆள் இருக்கிற தெரியும் நான் சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோக்களில். கிட்டத்தட்ட தண்டு ஒரு பிள்ளைகளுக்கு சமனாக அந்த பிள்ளைகளை தத்தெடுத்த மேரிக்கு அவ்வளோ சப்போர்ட் அப்போ அன்றைக்கெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் கட்டில் மெத்தை கொடுத்து அந்த பர்த்டே செய்கிறக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு உடுப்பெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வரைக்குள்ளே அதில் கமெண்ட் எழுதியிருந்தாங்கடாப்பா இவையில் விட அவ்வளோ கஷ்டமான நிலைமையில் இருக்கு நம்ம பிள்ளைகள், உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலே இவ்வளோத்தை செய்தீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ உண்மையாங்கிற சனம் வாழ்ந்தாலும் மேசும் தாழ்ந்தாலும் மேசும். ஒரு காலம் இப்படித்தான் நானும் நிறைய கஷ்டப்பட்டு ஒரு ஃபோன் இல்லாமல் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு லைட் இல்லாமல் அந்த பெனியனை எல்லாம் காட்டி அப்படி நிறைய கஷ்டப்படும் போது நிறைய சனம் நினைச்சது நான் நல்லா வரணும், நான் வளரணும், என்னோட எல்லா அசசரிஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு எல்லாமே எங்கள்கிட்ட வந்துட்டுது. ஆனால் இப்போ எல்லாம் வந்த பிறகு அப்போ நல்லா வரணும்னு எதிர்பார்த்ததில் ஒரு சில பேரை இன்றைக்கு மாறி கதைக்கிறாங்க என்ன. ஸோ அப்படியே நிலைமையில் அப்படியான எண்ணங்கள் கூடாது. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நேற்றுலாம் ஒரு நியூஸில் பார்த்துருப்பீங்க. இந்த எலெக்ஷன் டியூட்டியில் ஈடுபட்டு கொண்டு இருந்த ஒரு 33 வயசு நிரம்பின ஒரு போலீஸனை அந்த இடத்துல திடீரென விழுந்த இடத்துல செத்து போனாராம். அப்போ அந்த போலீஸ் அண்ணாக்குள்ளேயும் எவ்வளவு கனவுகள் எவ்வளவு லட்சியங்கள் எல்லாம் இருந்திருக்கும் என்ன. இதுதான் மனித வாழ்க்கை. அப்போ இருக்கும் வரைக்கும் 4 பேரை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி யோசிக்கணும் என்ன. அண்ட் இதில் அந்த கமெண்ட் எழுதுறாக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அவங்க இப்போ உண்மையிலே ஒரு ஹெல்ப் செய்ய வந்தவங்க கதைச்சாலும் பரவாயில்ல. அதுக்கான ஹெல்ப் செய்யாதவங்க கதைக்கக்கூடாதுன்னு இல்லை, கதைக்கலாம். ஆனால் ஒரு மனுஷனை தாக்குற அளவுக்கு நீங்கள் கதைக்கக்கூடாது என்ன. அது பிள்ளையான விஷயம் என்ன. இப்போ ஒரு கொடுத்தவன் கூட பாதிக்கப்பட்டவன் கூட கதைக்கலாம் என்ன. சும்மா இருந்து கொண்டு அப்படி கதைக்கக்கூடாது என்ன. கூடாத பழக்கம் என்ன. இப்போ கஷ்டப்பட்டவன் பெரிய ஃபோன் பாவிக்கக்கூடாது. அப்படியான அந்த சிந்தனைகள் எல்லாம் சரியான மாதிரிக்கு பிள்ளை என்ன. அதுகளை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்க. அப்போ நாங்கள் இன்றைக்கி போயிட்டு ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து நல்ல மாதிரிக்கு அந்த பிள்ளைகள்கிட்ட பேரில் அந்த காணியை எழுதி கொடுக்கணும். முக்கியமான விஷயம் இதில் என்னென்னு சொன்னால் நாங்கள் அந்த காணியை அந்த பிள்ளைன்ற பேரில் அழிய கொடுக்கோம். என்னென்னு சொன்னால்
தாயிட பேரில் வந்துட்டு எழுத முடியாது. என்னென்னு சொன்னால் இப்போ தெரியும் தானே உங்களுக்கு வந்துட்டு அம்மாவும் கடந்த காலங்களில் ஒரு சில பிரச்சனைகள் வந்துட்டு அவாவுக்குமே வந்தது. ஸ்டில் வந்து அந்த பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கலாம். அது போக வந்துட்டு அம்மாவுக்குமே வந்து ஆம்பளை பிள்ளைகளும் இருக்கணும், என்ன பிற அவையிலும் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை படலாம். ஸோ அப்படியான நிலைமையில் வந்துட்டு அந்த பொம்பளை பிள்ளைகள்ட்ட பேரில் வந்து அந்த காணியை நாங்கள் எழுதி கொடுக்குறதாம் வந்து ஒரு புத்திசாலித்தனமான முடிவாக இருக்கும். அதை மெயினாக அந்த ஜெர்மனி அண்ணா கூட வந்துட்டு எனக்கு அடித்து சொல்லியிருந்தார், கிருஷ்ணா இந்த ஒரு முடிவில் நீங்கள் தீர்க்கமாக இருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கோம். சிலோவாக போவோம். அந்த 3:30 பிறகு நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். 3:30 பிறகு நாங்கள் அங்கே போயிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். அதாவது வந்து நாளைய தினம் வந்து அந்த காணியை வந்து நாங்கள் என்ன மாதிரி அதை செய்ய போகிறோம் அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு ஃபுல் அப்டேட் பண்ணுறோம். சரி தானே? இதில் எதுவும் குழப்பங்கள் வருதோம் எனக்கு தெரியலை. என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நாங்கள் நேரில் போயிட்டு உங்களுக்கு சொல்கிறோம். சரி தானே? ஓகே, பை. ஹலோ. ஓ, என்ன சொல்லுங்க. இல்லை வாங்கன்னு சொன்னேன். நீங்கள் என்ன கொஞ்சம் பிஸி? இன்றைக்கு நாங்கள் வந்தால் குழம்பி போடிக்கலண்டேன் ரிகார்டு. அப்போ நான் அப்புறம் இஞ்சால ஹீதி மேலையில் ஒரு அளவு கிடந்தா போல் இதால் விட்டுட்டேன். இல்லை உண்மையாக உங்கள் மேலே இருந்தால் நீங்கள் கொஞ்சம் குழம்பினா கிடந்தது. ஏதோ பயங்கர பிஸியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. அப்போ இல்லை அதை விட இல்லை ஏதோ ஒரு பிஸியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்போ சரி நாளை போவோமேன்றோட்டான். ஒரு பிஸியும் இல்லை, நீங்கள் வா. என்ன இப்போ வர சொல்றியோ திருப்பி கொண்டு என்னடா செய்யுது? நீங்கள் இங்கே தான் பாருங்க. மேடம் தெல்லிப்பாளைய கிட்ட நிற்கிறேன் மேடாப்பா. தெல்லிப்பாளைய கிட்ட வந்துட்டோம் அக்கா நாங்கள். என்ன நீங்கள் என்னண்டு ஓகே போய் பாருங்க வெளியில புதுனமா இருக்குடாப்பா. கூடித்தான் போச்சு கொழுப்பு வாரம். என்ன நிக்கிறமாமா வழியில? நீங்கள் எங்களுக்கு சொல்லி போட்டு பார்க்குறேன். எங்களுக்கு சொல்லி போட்டு பார்த்தா நாங்கள் இதில் வரமாட்டோம் என்கிட்ட. அதான் தலைங்க சொல்றாள், நீங்கள் அங்கே ஒழிச்சு நிற்பீங்களா? அப்போ இப்படி சொன்னா நான் கிட்ட வந்துட்டேன். அப்புறம் நான் ஐயோ கடவுளே. சரி சரியா இல்லைங்க வாரம் பின்னியா. ஓகே ஓகே. என்ன மாதிரி டிக்டாக் ஒன்றும் செய்யலையே அப்புறம்? என்ன என்ன பாட்டு என்ன பாட்டு ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு. என்ன பாட்டுடியப்பா? மந்திரமா தந்திரமா என்ன கொள்ளுறே நான் 5 சூரியாக தான் வந்திருக்கேன். நீ ரெடின்னா சரி ஆடத்தான் இருக்குது மாறி மாறி. என்ன வேலையாண்டையல்? அக்கா வராண்டதான் ஒதுக்குற. அப்போ மற்றபடி ஒதுக்குறீல்ல. நீங்கள் நல்லா நித்திர ஒன்றுக்கிற இந்த பூனையின் கண்மையாக கிடையாது உங்களை கண்ணை பார்க்க. நித்திர கொஞ்சம் குறைக்கும். நித்திர குறைவு. இந்த கண்ணுண்டு நோவது என்ன பிரச்சனை ஆகும்? இந்த இடக்கண்ணுண்டு செல்லாவும் கட்டிக்காரி நான் செல்லாவும். இது என்னது கதவு? அக்கா வாராண்டோ? அக்கா கொண்டு வந்து வச்சவன். ஆக்கள் கொண்டு வந்து வச்சவன். ஆக்கள்லாம் கொண்டு வந்து வைக்கிற அப்புறம் நேபூனி மேலே போடுறாக்கு. மேலே போடுறாக்கா? இந்த மாதிரி ரெண்டா பாய் மதுரையில் இது மதுரை ஞாபகம் இருக்கா? இந்த மதுரைண்டு இல்லைடா. எங்கே ஒரு வீட்டு யார் ஒரு அக்கா வர சொன்னேன். நான் மதுரை மரம் உண்டு. கச்சா வீட்டுக்காரியா? ரைட். என்ன மதுரை மதுரை மிக்சிங். சரி நடவுங்க. இந்த நேரம் கண்ட மாதிரியா உங்களையும் அடா ரெண்டே கட்டில்டாக்கா. என்ன சொல்லுது ப்ரோ மெத்தை? நீங்கள் இந்த மெத்தை பண்ண நாளைக்கு இங்கே இருக்கிற போடாக்கு 3 நாள் தான் இங்கே இல்லை. என்ன நேற்று முன்னாலும் எங்கேயோ பிரான்ஸு அக்கா வந்து கூட்டினோண்ணா. எங்கே கூட்டினோண்ணா? நான் எங்கே போனேன்? தெல்லிப்பாளைய கூட்டினோண்ணா இல்லையா? மடுவுக்கலாம். நீ போனியாடி? நீ இது இப்போ பள்ளிக்கும் போ. அது என்ன இது என்ன இப்படி மோத்துக்கு நிறைய தெரியலன்னு. யாரு நல்லனி அக்காவா? அனு அக்கா. அனுஷியாவா? அவங்க 2-3 பேர் இருக்கா. அவங்க 2-3 பேர் இருக்கா?
எனக்கு ஒரு ஆள் இருக்குன்னா தான் சொல்லுவேன் அவருக்குள்ள நாங்களே அனுபவக்கான்னு சொல்கிறோம். நீங்கள் அனுபவக்கான்னு சொல்கிற நாங்கள் நல்லதுன்னு சொல்கிற நீ என்ன சொல்கிற குமுதினியோ இது அடுத்தது வாங்கு இங்கே என்னென்ன உங்களை நான் நிற்க விட்டு இருங்க ஒன்று கேட்பேன் பம்பரை எடுத்துட்டோம். அப்போ இவ்வளோ நாளாக போச்சு பிறந்து 29 வருஷமாக போகுது நானே இன்னும் மடுவுக்கு போகல நீ போட்டு வந்துட்டேன் மடுவும் கிடக்கு புலனர்வேலையே ஆ நீ உனக்கு தெரியுமாட்டா பேயன் நம்ம குருநாளையில் கிடக்கா எங்கே கிடக்கு மடுவோ மண்ண இல்லை என்னண்டு மடுவம் கிடக்கடி சரி போகிற வழியில் என்ன நடந்ததுன்னு சொல்லு குளம் ஆ வேறு நீ அதுலேயே நித்து உண்ட நீ அதுதான் சரியா நீ என்ன சரி ம் யாரை பார்த்துட்டு இருந்தேன் அனுபவக்காக இவா பார்த்துட்டு இருந்தீங்க ஏன் நெஞ்சே பார்க்குறீல்ல இவா நீ முன்ன பின்ன என்ன கோதாரியா நீங்கள் போயில்லையவா மடுவுக்கு ஆமாம்மா நீங்கள் கொஞ்சம் கருத்து போனாங்க இந்த வேறு என்ன சொல்கிற வேலை கூட நித்திர உரை ஆ நித்திர உரை நித்திர கொஞ்சம் கருப்பாங்களே இது என்ன கோதாரிதாப்பா அப்படின்னா இதுக்கு நான் நீக்கிறோக்காரனா வந்துருக்கணுங்கப்பா ஆ உனக்கு நித்திர உரை அப்போ நீ வரலையா இருக்கியோ ஏன்டாப்பா இங்கே என்னண்டா உங்களோட குழப்படியில் என்னது சொல்கிறேன்டே என் கிடக்கு பிறந்த நாளுக்கு யாரெல்லாம் கூப்பிட்டேன் தேவையில்ல பிரச்சனை இல்லை என்னது பிறந்த நாளுக்கு வந்து பிரச்சனை இல்லை பிறகு வளவு பிறவாக்க வந்து வளவு பிறகு வந்து அக்கா நான் ஒன்று சொல்லட்டும் நீங்கள் எனக்கு விளாங்குது உங்களோட இல்லை அவர் வந்து சத்தம் போட்டோன்னா முதல்ல அது உங்களுக்கு தான் ஃபோன் எடுத்தேன் நீங்கள் ஆன்சர் பண்ணேன் அக்காவுக்கு நான் தான் எடுத்து சொன்னேன் அக்கா சும்மா இருக்கா பெருட்டி சும்மா சின்ன சத்தம் போட்டால் ஏரியாவுக்கு வர மாட்டேன் பயம் இல்லை நான் என்ன சொல்ல வரேன்டா உங்களுக்கு கொண்டு விளாங்கணும் இது வந்து சரியான சைலண்டான ஒரு ஏரியா சரிதானே அதால் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு உண்மையிலேயே இப்போ அதுக்காண்டி இப்போ கஷ்டப்பட்டாங்களோ ஒரு நல்ல இடத்துல வந்து இருக்கக்கூடாது அப்படின்றலாம் ஒன்றுமே இல்லை விதியையும் மதியால் மாற்றி எழுதலாம் நாங்கள் இருந்தாலும் வந்து எங்களுக்கு கிடைக்கிற அதிர்ஷ்டங்களை நாங்கள் வந்து பிள்ளையாக பயன்படுத்தக்கூடாதோ இப்போ உங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தி அதுக்கேற்ற மாதிரி அமைதியாக இருந்து சத்தமில்லாமல் வாழ்ந்துட்டு போயிடும் வேணும் நீங்கள் என்னடாண்டா அவளை வீடுது பிறகு கூப்பிட்டு அதால் சத்தம் இவள் என்னடாண்டா மந்திரமா தந்திரமா என்ன கொள்ளுறேன்றா இவள் என்னடாண்டா ஒன்றுமே செய்ய நித்திர ஒன்றுறால பார்த்துருக்கா மடுவுக்கு போய் என்ன பார்த்தீங்க சிவபெருமாண்ட சிலை நடந்துவாங்க அப்போ மடு வேத கோயிலா ஆட்ட கோதாரியா அப்படியே எங்கே மன்னார் எனக்கு எதால அடி போனீங்க பாலத்தால் மேலே ஏறினீங்களே அந்த பாலம் இல்லை பழுதாக போச்சுட்டவங்க அப்புறம் என்ன செஞ்சவங்க மாற்றினாங்களா ஒன்று வந்து புதுசாக அந்த பாலம் தான் பார்த்தீங்க கொஞ்சம் பழுதாக போன இந்த மேலே கண்டு நியூஸாக பார்க்கல சரியா பாலம் அடியப்பா அந்த நீங்கள் ஒரு பாலத்துக்கு மேலே தான் போயிருப்பீர்கள் இந்த சைட்டுக்கெல்லாம் தண்ணி இழந்திருக்கும் அதுக்கு மேலே தான் போனீங்க என்னத்தில் போனீங்க கெளியிலே என்னத்தில் போனீங்க என்னத்தில் போனீங்க வா ஹயஸில் போனீங்க எத்தனை பேர் போனீங்க அக்காவோட ஹஸ்பண்டா மொத்தம் எத்தனை பேர் போனீங்க 15 பேர் ஒரு 30 பேர் போவாங்க ஒரு மேண்டில் சின்னாக்கெல்லாம் கூட எல்லாம் சின்னாக்கெல்லாம் கூட இவ்வளோ மாதிரி ஆக்களோ இவாவிலும் காட்டி கொஞ்சம் பெரிய ஆக்கள் 2 பேர் சின்ன ஆக்கள் 2 பேர் 2-3 பேர் இவ்வளோ சின்ன ஆளாண்டு நீங்கள் சொல்லாங்க நீங்கள் பார்த்துருக்கோம் அந்த பாட்டு நடுவு இடமந்திரமா தந்திரமா என்ன அது இல்லை நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தாலும் பேச்சு எழுதி கொடுத்தாலும் 2 நாளில் அப்படியே சொல்லுவாள் 2 நாள் சொன்னாங்கம்மாப்பா கொஞ்சம் பேச்சு 5 ஒட்டை கொடுங்கோ 2 நாளில் வந்து கொடுங்க அப்படியே சொல்லுவாள் அப்படி அதுக்கு நீங்கள் அபிநயம் சொல்லி கொடுத்தீங்கன்னா சரி இப்படி தரையா செய்யணும் இப்படி தான் அப்படி எனக்கு ஒரு கொஞ்சம் பேரை பேச வேண்டிய கேட்கல தரம் படிக்கல நான் சொல்கிறேன் பேசுவியோ அதே மாதிரி பேசுவோம் சரியா அந்த பேச்சுக்கு மட்டும்தான் சரி அதில் கொஞ்சம் அப்படி இப்படியெல்லாம் வெறும் ஒன்றும் குறைனாக்கா அதே மாதிரி பேசுவோம் சரியா எழுதித்தரேன் சரியா அக்னி எழுத இருக்காடா அவனை இல்லை அவனாண்ட இந்த புலினாண்ட அடுத்து அவனை என்னென்ன பேசுகிறேன்டோ எழுதி கொடுத்துடுவான் மொத்த மாதிரி பேசு பொட்டை குரல்லாம் அவனை பேசுவான் எழுதிட்டு கொண்டு வா சரியா ஆக்சுவலா வந்து எங்களை சும்மா அந்த புறான் பிடிச்சி ஃபோன் பண்ணி கேட்சுன்னு 9 இல்லைடா இது வைனடா மேலே இது கேட்க நாங்கள் அவனை பேசுறதுக்கு ஒரு கவிதை நடி கொண்டு விடு பேசுறதுக்கு அதான் சரி இந்த சொன்னாங்க போல இங்கே அப்போ உங்களுக்கு தெரியுமோ கடைசியாக வரதான் ரெட் நோட்டீஸ் தெரியும்
அப்போ இது உங்களுக்கு ரெட் நோட்டீஸ். இப்போ இது வந்து கடைசி விஷயம் என்னன்னு சொன்னால் இப்போ அக்கா வரப்போன்னு சொல்லிட்டீங்க தானே, என்ன மாதிரி காணி எழுதுறானே எழுதுறானே. சரி, அப்போ எழுதுறான்னு சொல்ல என்ன மாதிரி எழுதுகிற பிளான்? பேனையாளா என்ன பாரத 2 பேருக்கும் இல்லைங்களே, பாரத 2 பேருக்கும் பிரித்து எழுதுறதா? பிள்ளைகிட்ட பேர்லாம் எழுதுகிற பிளான், உங்களோட பேரில் எழுதுகிற ஐடியா இல்லை. சரி, ஓகே, அதுதான் நான் கேட்கேன் தான், அதுதான் முக்கியம். அவைகளுக்காக கிடைக்கிற உதவி அவைக்கே போச்சு. சரி, அப்போ இதில் நான் உங்களுக்கு வீட்டேருந்து வர முந்திய ஒரு விஷயம் சொன்னேன்ல, அந்த ஒரு இதை எழுதி வைக்க சொல்லி எழுதி வச்சிங்களே கொண்டாங்க. நீயும் எழுதி சொன்ன இங்கே உண்மையாக பாருங்க, ஒரு உண்மை அந்த சொல்லுவாங்க என்ன அந்த படித்து கிளிக்கிறேன். அந்த அண்டை ஒரு அக்காரா சொன்னேன், அந்த ஒரு ஆள் எப்படி நீட்டாக அவர்கிட்ட காலை பார்த்தா தெரியுமா, அதே மாதிரி செருப்பை பார்த்தா தெரியுமா. இந்த கொப்பிங்கும் நானுமே புதுசாக தான் பண்ணி கொடுத்தேன். நாளைக்கு ஒரு 15-20 நாளும் விடாதான் இங்கே முன் தடை இல்லை, பின் தடை இல்லை. இது இங்கே இங்கே பின்னுக்கு கிறுக்கல பாங்க இங்கே சிங்களமெல்லாம் அழிக்கான். இங்கே தேங்காய் எண்ணெய், வெங்காயம், நல்லெண்ணெய், பேபி சோப்பு. சரி, என்னத்தை சொல்லுச்சு இதை பார்த்தா தெரியுது ஆள் எப்படி இருக்குமாண்டா. சரி, அது இருக்கட்டும். இப்போ நாங்கள் நீங்கள் வாசிங்க அப்புறம்க்கா. முதலாவது 28ஆம் தேதி 5ஆம் மாதம் சுண்டுக்குழி வந்த நீங்கள். முதலாவது 28ஆம் தேதி 5ஆம் மாதம் சுண்டுக்குழி வந்த நாங்கள். வந்த இடத்துல 50,000 தந்த நீங்கள். 50 தந்தாங்க. சரியா, சொல்லுங்க. இப்போ இந்த சிறுப்பட்டியிலிருந்து இங்கே கூட்டிகள் அந்த விட்டு சுண்டுக்குழியிலேருந்து சிறுப்பட்டி இல்லாத சின்ன குழப்பம் உண்டு. சரி, சிறுப்பட்டியில் வந்து விட்டுட்டு வீட்டு செலவாடங்கள் சாமான்கள் கிட் சிலிண்டர் அதில் வாங்கி தந்த நீங்கள். அதோட சேர்த்து வட்டா காசும் சேர்த்து 55,300 ரூபா. அது சரி. இல்லை, இப்போ என்னென்னா 55,300 ரூபா. அப்போ இப்போ அங்கேருந்து சுண்டுக்குழியிலேருந்து சிறுப்பட்டிக்கு சாமான் கொண்டு வந்தது அதான் வட்டா காசு இதில் சேர்த்து போட்டுருக்கீங்க. எங்களோட சாமான் காசோட சேர்த்து. சாமான் காசோட சேர்த்து சொல்கிறீங்களோ? அப்படி தான் போட்டேன் நீங்கள் கணக்கு. சரி சரி, அப்படி தான் போட்டுறேன். என்ன அப்போ 55,300. சரி, பிறகு 15/6 டியூஷனுக்கு சேர்க்க சொல்லியும் இவன் லீவிங் சர்டிஃபிகேட் எடுக்க சொல்லியும் 20,000 ரூபா தந்த நீங்கள். 15/6 பேருந்து 23/6 ஃபோனும் தந்து 10,000 காசும் சைக்கிளுக்கு 50,000 ரூபா. ஃபோனும் தந்து 10,000 காசு தந்து சைக்கிளுக்கு 50,000 தந்தாங்களா என்ன? சரியா. பிறகு 15/7 பிறந்த நாளுக்கு வரையக்குள்ள வந்துட்டு போய் 20,000 வந்துட்டு ஆட்டு பிறந்த நாளுக்கு உண்டு முதல். சரியா. பிறகு 5ஆம் தேதி 9ஆம் மாதம் வந்து நல்லூர் குட்டின்னு போய் சொல்லி 10,000 தந்து நீங்கள். 10,000. பிறகு அன்றைக்கு டேட் போட 22 வந்து நீங்கள் வந்து கட்டிலும் பிள்ளைகளுக்கு உடுப்பும் 20,000 ரூபா காசு. கட்டில் மெத்தையை விட்டுட்டீங்க? மெத்தையெல்லாம் அதோட போட்டு கட்டில் மெத்தை கட்டில் அண்டைக்கெல்லாம் அதில் மெத்தையும் உள்ளடங்குதோ. ஆனால் கடையில் வைக்கட்ட அப்படி தர மாட்டானே. சரி, அப்போ கட்டிலும் மெத்தையும் தந்து பிறகு சட்டையும் வாங்கி தந்து பிறகு அதில் ஒரு 20,000 தந்து. அப்போ இதில் நாங்கள் இப்போ நீங்கள் கடைசியாக சொன்ன விஷயம் இருக்குல்லோ அதை நாங்கள் விடுவோம். ஏனண்டா அது வந்து அவர் ஜெர்மனா இருக்கிறாரோ, அவர் பிள்ளைன்ற பர்த்டே முன்னிட்டு தந்தது அதுலேயும் மிச்சம் இருக்குது. அதை நான் பிறகு இதோட ஆட் பண்ணுவேன். சரியோ, அதை விடுவோம். அதே மாதிரி இப்போ இதில் நீங்கள் சொன்ன அதை விடன்னா 6ஆம் மாதத்துல இருந்து 12ஆம் மாதம் மட்டும் இந்த அக்கடை காசு வருது. 20,000 ரூபா காசு வருது. எங்கேயோ போயிட்டீங்க நீங்கள் பார்த்தீங்களா? அதையும் விடக்கூடாது எழுதி வச்சிக்கிறே இல்லை. உண்மையா நான் அதை யோசிக்கவே இல்லை. அந்த பப்பியக்காக நன்றி சொல்லுவோம். அதை மறக்கல. எவ்வளவு பேர் எவ்வளவு செய்தாலும் அன்றாடம் அவள் தான் இந்த சாப்பாட்டு கண்டு உதவி செய்தாட்டு காட்டுறேன். மெசேஜ் கொண்டு வந்தது பேர என்ன காட்டக்கூடாது. நான் யோசிச்சு பேரா இதுதான் இவங்களுக்கு வேலை என்னத்தை சொல்லிட்டு இங்கே பெரிய தான் இருக்கு. அப்போ அக்கா இதில் விஷயம் என்னண்டா இதில் அப்போ முதலாவது 3,300 ரூபா போட்டீங்க. 3,500 ரூபாண்டு போட்டு கிடக்கு. அவனுக்கு 3,500 ரூபா கொடுத்தாங்க. சரி, அது 300 500 பிரச்சனை இல்லை. 55 500 சரியோ. பிறகு 20,000
பிறகு 40,000 40,000 ஃபோன் எடுத்து பிறகு அதில் 10,000 தந்தேன். அதையும் விடுவோம். அது உங்களுக்கு அவர் அந்த புடவை கடைக்காரன்னே இருக்கல அவர் எடுத்த அந்த விஷயம் அதையும் விடுவோம். இப்போ சைக்கிளுக்கு 50,000 தந்தேன் சரியோ, அதை சேர்ப்போம். மற்ற பிறந்த நாளைக்கு 20,000 தந்தேன் நாங்கள், அதை சேர்ப்போம். அப்புறம் நல்லூருக்கு 10,000 தந்தாங்க. அப்புறம் நார்வேலுக்கு ஒரு 3,000 தந்தாங்க. இடையில ஃபோனில் போட்டது என்ன மடுவுக்கு போகிறக்கு ஒரு கொஞ்சம் தர ஞாபகம் இல்லையா? சரி இப்போ இவ்வளோ ஃபோன் கூடாக்க இந்த ஃபோன் வந்தாடி 1,05,300. 1,05,300 அவ்வளோ வருது. இதுதான் விலோக்கோ வருதா பிங்கர் வருது 1,50,000 1,50,000 1,55,500. ஒரு நிமிஷம் என்னண்டா கதை பிழைக்கலாம் கணக்கு பிழைக்கப்படாது. என்னண்டு சொல்லுவா நான் சொன்ன டைலாக் சொல்லுவோம் அதே மாதிரி செய்வார் உள்ளாக செய்வார் உள்ளாங்க. இது என்ன இப்போ ஒன்று அழியுது இல்லை? சரி அப்பாக்கா இதில் 55,500 சக 20,000 பிறகு 50,000 பிறகு 20,000 பிறகு 10,000 வேணும். அப்போ 1,55,500. அப்போ 1,55 வைப்பமே சரிதானே? 1,55 இடையில் ஆட்ட திருஷ்டியாண்ட சரி தரங்கனின்ற பர்த்டேக்கு தான் நாங்கள் இதுகள் பண்ணியிருந்தது தானே சும்மா அந்த கேக்கில் அதை விடுவோங்க சரியா? அப்போ 1,55 இப்போ நாங்கள் உங்களுக்கு வந்த காசுலாம் எடுத்து தந்துருந்தாங்க சரிதானே? அப்போ உங்களுக்கு வந்த காசில் மொத்தமாக இப்போ உங்களுக்கு வந்துட்டு சனம் வந்து இது காணிக்கு இது பூமிக்கு அப்படின்ட்டு அனுப்பல, பொதுவாக அந்த பிள்ளைகளுக்கு அனுப்பினது. அப்போ அதில் உங்களுக்கு அத்தியாவசிய தேவை என்னுடைய நான் ஃபோன் வாங்கி தந்தேன் இந்த காசில் எடுத்து இல்லை, ஃபோன் வேறையால் தான் வாங்கி தந்தது. அதேமாரி நான் உங்களுக்கு வேண்டி தந்ததெல்லாம் அத்தியாவசியமாக கட்டில் மெத்த கூட நான் வேண்டி தந்தேன், அதுவும் உங்களை அதுக்கண்டே விரும்பிய ஒரு அண்ணா வாங்கி தந்தார். அப்போ நாங்கள் வாங்கினதெல்லாம் அத்தியாவசியமான தேவை தான் வாங்கினது. அப்போ 1,55 அதில் வருது இல்லோ? அப்போ 1,55 வந்தால் இப்போ இதில் வந்து உங்களுக்கு காணிக்கன்னு சொல்லி தான் நாங்கள் காசு சேர்த்து நாங்கள் சரியோ. அப்போ அந்த டீட்டெயிலும் நான் உங்களுக்கு இடையில யார் அனுப்பினான்னு சொன்னால் நான் எவ்வளோன்னு சொல்லலை என்ன அப்படிலான்னு சொல்லலை. அப்போ இதில் கிட்டத்தட்டக்கா கால்குலேட்டட் அக்கௌண்ட் கூட்டுவா நடிக்கடையில் உட்கார நிமிஷத்துக்கு பயமுண்டா சரியா பயமாக கிடக்கும் ஏன்னா ஒரு பள்ளிக்கும் போகிறாளோ போகிறல நாளைக்கு தான் போகிறேன். இப்போ 100 ஆட்சிக்குள்ளே வந்து சட்டமாக தெரியுமே பள்ளிக்கும் போதாக்கள் என்ன செய்கிறாண்டே உனக்கு பாரும்போ நான் சொல்ல கூட்டுவாப்பா 4 லட்சம் சொல்லுவேன் 40,000 அடிக்கிறேன் அப்புறம் சரியே சொல்ல கூட்டுவாப்பா 4 லட்சம் உண்டு அதுதான் சரி 4 தான் கூட்டி முடியும் போட தங்கச்சிட்டு கொடுங்க. சரி 4 லட்சம் உண்டு சரியோ 1 லட்சம் உண்டு இன்னொரு 1 லட்சம் இன்னொரு 45,000 40,000 அப்புறம் இன்னொரு 50,000 இன்னொரு 3 லட்சம் உண்மையாக வந்தா சொல்ல சும்மா சரியா இன்னொரு 40,000 இன்னொரு 30,000 ஒரு இன்னொரு 3,40,000 40,000 மற்றது அவ்வளோதான் மொத்தம் அவ்வளோ வருது 1,04,10,000 எவ்வளோ வருது 14,10,000 பேர் தானே? அப்போ 14,10,000 பேர் நீங்கள் கிட்டத்தட்ட அக்னியின் தடவைக்குள்ளாலாம் பாரு சரியா 14,10,000. அப்போ அதில் செலவாக்க அவ்வளோ வந்து 1,55 என்ன 1,55 என்ன ஏன்னா அதில் போட்டு நீங்கள் அதில் எல்லாம் போட்டு நான் இந்த இருக்குது 1,55 1,55,000 1,55 தான் ரைட். அப்போ இதில் இப்போ சமனா கொடு கழிக்கிறது அப்படியே வச்சு கழிக்கப்படாது அதால் ஒரு ஆளி ரைட் சமனா கொடு சரி சமன் தெரியாது குரங்குக்கு அரணை கொடுக்குறாள் உனக்கு சமன் தெரியுமா நான் பள்ளிக்கம் போக தெரியா நான் பாரம்பு சரி சமன் கொடுத்துட்டால இனி மைனஸ் கொடு 1,55 அடி
இப்போ இப்போ சமனா கொடு இங்கே போகிற மைனஸை கொடுக்குறாள் அவ்வளோ 12.55 என்ன அப்போ 12.55 அப்போக்கா இப்போ உங்களுக்கு 12,50,000 தான் இப்போ காணிக்கு உங்களுக்கு கிடக்கிற காசு சரியா 12,50,000 தான் கிடக்கு சரியா அப்போ 12.55 இருந்தா அக்கா காணி என்ன சொன்னா 15 சொன்னுவா என்ன 15 சொன்னுவாண்டா இன்னும் எவ்வளோ வேணும் சொல்ல 15 லட்சம் காணிக்கு 12.55 தான் கிடக்கு இன்னும் எவ்வளோ வேணும் சொல்ல திருஷ்டியாக சொல்லுவா ஓய் என்னண்டு ஒட்டு சுட்டானோ எவ்வளோ 2 சொல்லுங்களேன் 2,40,000 வேணும் என்ன அப்போ 2,40,000 வேணுமெண்டேக்குள்ளேக்கா காணி வந்து நீ லோயரோட பேர் வேறு எழுதுறாரு அப்போ அவர் சும்மா வந்து எழுத மாட்டார் நீ அவருக்கு மழுத்து கூலி கொடுக்கணும் மற்றது இப்போ 15 லட்சம் ரூபா எழுதுறவண்டேக்கு நாங்கள் குறைச்சி எழுத வேண்டாம் 15 லட்சமே போட்டு எழுதுவோம் என்ன அப்போ 15 லட்சம் போட்டு எழுதுறவண்டேக்கு 6,000 ரூபா வரும் மழுத்து கூலி ஒரு லட்சத்துக்கு அளக்குறதுக்கு காணி அளக்குறது இவங்க அளப்பாங்க என்ன உங்களுக்கு டேப்பை பிடிச்சி அளந்தா சரியா என்ன மாதிரி அதுக்கும் பண்ணுமே காசு காணி அளக்குறோம் அதுக்கு திரும்ப எடுப்பாங்களா காசு அப்போ அதுக்கும் ஒரு 15,000 கொண்டாந்து தேவைப்படும் நினைக்கிறேன் குறைஞ்சேன்னு அப்போ சொல்லுவான் 6,015 வரைக்கும் சொல்லுவான் சரி 6,015 இருக்குன்னா 6 பேருக்கு 15 அப்புறம் 3 சேவர் பின்னால் போடுறான் யாருக்கு தெரியுமா 6,15 வரைக்கும்னா 60 நீ சொல்லு சரி இனி உங்கள் பொருங்க வர அந்த கதைக்கிடம் இல்லை நீ சொல்லு 6,15 வரைக்குண்ணா 80 வெரி குட் 6,15 வரைக்குண்ணா உங்களுக்கு சொல்லி நானும் யோசிக்கிறேன் போதாது எனக்கு பதில் இல்லைடா 90 அடியா இதைத்தான் சொல்கிறது என்ன இந்த பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு ஒரு கண்டாலும் போகலாம் கிளம்பி தொட்டதுக்கெல்லாம் ஃபோனை பார்க்குறேன் இல்லாட்டி எழுதி பார்க்குறவ மெனக்கணக்கு தெரியாது ஆனால் மந்திரமா தந்திரமா என்ன கொள்றேன்ட்டு ஜாமான் தெரியும் அப்போ இந்த என்னது இப்போத்த பெண்கள்லாம் எதிர்காலத்து இந்த கண்கள்ன்றாங்கல்ல அப்போ உங்களை கண்களாக வச்சா இல்லை குருடாக போடும் போல எல்லாம் மாறணும் வேணா திறமையை வளர்த்து கொள்ளும் வேணா அவள் திருஷ்டியாக சொல்லுவாள் கொஞ்சம் கணக்கு செய்வாள் பதட்டப்பட்டு போனாள் பக்கம் அக்கா அவளை விட்டா அவளோட அக்கன் தங்கச்சி குழம்பி போனாள் இனி என்ன அதை விட அவள் 80 10 தானே உரையை சொல்லிக்கா அதுபோல் ஆகலை உரையை சொல்லி போட்டா நீங்கள் 50 அம்மா கிட்ட கணக்கு மாதிரி இல்லை என்னண்டு அவையில்கிட்ட கணக்கு கட்ட மாதிரியில இருக்கு அவையிட்ட கணக்கு கட்ட ஏன் அவையிட்ட கணக்கை பார்த்தேன் 10 rupees 210 rupees அந்த மாதிரி தான் கிடக்கு சரி அப்போ இப்போ 12,50,000 தான் இப்போ எங்கள்கிட்ட கையில் காசு இருக்கு சரியா அப்போ இதில் 90,000 எங்களுக்கு எழுத்துக்குழி வேணும் சரியோ நாங்கள் மேக்ஸிமம் போடுவோமே நீ லோயரோட கதைச்சி 1,000-500 குறைக்கலாம் அது நான் அப்படி கதைப்பேன் அது எங்களோட திறமை அதை நாங்கள் அப்படி குறைக்கலாம்னு சொல்லி அனுமானிக்கப்படாது சரியா அப்போ 12,55 90,000 கூட்டினா அவ்வளவு 12,50,000 90,000 கூட்டினா அவ்வளவு இதை பார்க்க தேவையில்லையாப்பா நீ மனசால சொல்கிறாங்க அதை பார்ப்பேன் 13,50,000 வெரி குட் 13,40,000 ஏன் ப்ரோ ஏன்னா நான் 1 லட்சம் வேலைக்கு சொன்னேன் சரி அப்போ 13,45 எங்களுக்கு எழுத்துக்குழியோட பணம் அங்கால காணி அளக்குறக்காக நான் நினைக்கிறேன் இந்த ஏக்கர் கணக்கில் அளக்குறக்கே 50-60 அப்படி எடுக்கிறவன்றைக்கே ஒரு 15,000 போடுவோமே குறைஞ்சது வேணுமெண்டா அங்கால கூட குறைய பார்ப்போம் சரி ஒரு 20 போடும் இந்த 15 போட்டால் மட்டமாக வரும் அப்போ 13,60 வேணுமே அப்போ இப்போ சாரி 13 இல்லைண்ணா நீங்கள் இருக்கிறதோட சேர்த்து கூட்டுறீங்க நீங்கள் தேவையான காசோடு சேர்த்து சரி நான் பின்ன இப்போ இருக்கிறோட சேர்த்து கூட்டுறணும் இருக்கிறோட சேர்த்து கூட்டணும் அப்புறம் வார் 15 சேர்த்து இல்லை கூட்டணுமே என்ன ஓகே ஒன் மினிட் நானும் குழம்பிட்டேன் கொஞ்சம் வெரி சாரி சரி இப்போ இருக்கிறோட சேர்த்து கூட்டுவோமே 13,45 13,60 13 நான் இருக்கிறோட சேர்த்து கூட்டி போட்டேன் அப்போ 90,000 எழுத்துக்குழிக்கு தேவை அங்கால 15,000 வந்து அளக்குற கண்டு பார்த்தாலும் 1,05,000 என்ன பொறிம்பா வேணும் உங்களுக்கு என்ன அப்போ 2,40,000 என்ன அதை நான் போடாமல் கூட்டி கொண்டிருக்கேன் பேர் நான் அடுத்தேன் 2,40,000 1,05,000 எக்ஸ்ட்ரா வேணும் அப்போ 1,5 2,45 3,50 3,50,000 இப்போ எங்களுக்கு அடிஷனலாக வேணும் 3,50 அடிஷனலாக வேணுமெண்டுக்கு என்ன செய்வோம் அண்டா காக்கா சும்மா பூர்க்கா
அப்படியே மந்திரம் சொன்னா வருமா? ம். இப்போ அக்கா வந்து எத்தனை நாள் இப்போ ஆகும்? ஒரு கிழமை 10 நாள். ஒரு கிழமை இல்லாட்டி 10 நாள் தான் நிற்பா. ஒருவருக்கும் தெரியாது, ஒருவருக்கும் தெரியாது. ஒருவருக்கும் தெரியாமல் வர்றது. அம்மாலே அப்போ வீடியோ போட்டா இப்போ என்ன வார தெரியக்கூடாமா இல்லாட்டி காணி எழுதுற தெரியக்கூடாது. காணி எழுதுன்னு தெரியக்கூடாமா? பிறகு தெரிய வந்தால் பரவாயில்ல. பிறகு எழுதினா அப்புறம் இது பிரச்சனை இல்லை தானே, வேற ஒரு விஷயம் கதைச்சு அதுதானே அது தேவையில்லாக்காதானே. அது உங்களை பொறுத்தா நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி. அவள் அதுக்கு வெங்காயம் நட்டு தரேன்டான்னா புளியை வச்சு தரேன்டான்னா அது உங்களை பொறுத்தது. அதனால இந்த காணி கொஞ்சம் குத்தகைக்கு உங்களோட கதைச்சிட்டு 2-3 வருஷம் 5 வருஷத்துக்கு கண்டு ஒப்பந்த அடிப்படையில் தாரமெண்ட். சரி, அது வேண்டாம். இப்போ நான் இப்போ எந்த கேள்வின்னுண்டா இதில் வந்து ஒரு பிறப்போ அந்த 1.5 பிறப்போ அவள் 15 லட்சத்துக்கு வந்து ஒரு பிறப்பு 15 லட்சத்துக்கு எழுதி தர்றது. அதை நாங்கள் வீடியோவில் சொல்கிற ஒரு விஷயம் இல்லை. என்னென்னா அது நாங்கள் காசு கொடுத்து வாங்குறோம் தானே, விளங்குதா? அப்போ இப்போ எங்களுக்கு 3,50,000 எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுது. சரி தானே? இப்போ தேவைப்படுதுனே அதை எங்கேருந்து எடுக்கலாம், இப்படி எடுக்கலாம். உண்ட டிக்டாக் ஃபேன்ஸ் ஆகிட்டையும் கேட்கிறாது என்னடி? ம், நீ சொல்லலாம் திருஷ்டியா, எங்கேருந்து எடுக்கலாம் 3,50,000? ம், முதல்ல மாதிரிண்டா நாங்கள் எடுத்துருக்கலாம். அப்படியே இப்போ நீங்கள் இப்போ பள்ளிக்கூடம் போகிறீர்கள் இல்லை, ஒரு கணக்குக்கு பதில் சொல்கிறீர்கள் இல்லை. அப்போ நாங்கள் என்ன டாக்டர்கிட்ட காசு கேட்குறது? பார்க்க போனால் இப்போ அம்மா தான் படு கட்டிக்காரியாக இருக்கிறான். ஏன் நீங்கள் நிறுத்த இவ்வளவு இல்லாதபடியாலும் அப்போ 12 மணி நேரம் அம்மா மாடி இருப்பேன். இப்போ இங்கே 5 மணிக்கு கிளம்பிடுறது. இடையில என்ன 12 இடையெல்லாம் நிறுத்துறேன். அது மட்டும் தான் பழக்கத்துக்கு வந்துட்டு 12 மணி மட்டும் நிறுத்த விடாமல் இருக்கிறது தான் நீங்கள் இப்போ நிறுத்த விடுறதுன்னு சொல்லுவீங்க. நாங்கள் எத்தனை அவளுக்கு நாங்கள் வழக்கமாக 4 மணி தேவை தான். இப்போ நிறுத்துற கொஞ்சம் ஒரு மாதம் 12லேருந்து 5 வரைக்கும் கூட்டி பார்த்தா 4 இல்லாட்டி 5 மணி தேவை. 5 மணி 12 மணி பிறகு 12 மணி படுத்தோடனே நித்திர வராதானே சில நேரம் 1 மணி 1 கொஞ்சம் சொன்னாங்க. வீதி ஃபோனும் 15 நேரம் முத்து பார்க்கல, கண் தெரியுது இல்லை. ஏன் ஒத்து பார்க்குது? கண்ணை வெட்டி வெட்டி பார்க்குறாங்க. சரியா என்னது தலை கிடிக்குது. அப்போ உங்களுக்கு ஒரு கண்ணாடி ஒன்று கண் பார்வை சரியா குறைஞ்சிட்டு ஒரு எழுத்தும் தெரியாது பெருசா. சரி அம்மா என்ன தெரியுதோ என்ன ஆள் தானே எழுத்து இல்லை தானே. இல்லை நான் அது சரி நான் கேட்குறேன். நான் சும்மா எவ்வளோ அந்த ஸ்டேஜை பார்க்குறேன், என்ன கட்டத்தில் நிற்கிறேன். இப்போ எங்களை ஆக்களை தெரியுதா, உங்கள் தம்பியாக்களையெல்லாம் தெரியுது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எழுத்து தான் தெரியல. எழுத்துட்டு என்ன சின்ன எழுத்து தெரியல. இப்போ ஒரு கொஞ்சம் ஒரு பாடம் வேண்டாம் 2 ஒரு இந்த வரைக்கும் மிஞ்சி வாசிக்கல, 2-3 தெரியுது இந்த எழுத்து டக்குன்னு. முதல் அப்படி இல்லை பிரச்சனை. இப்போ கொஞ்சம் இங்கே வந்தா அப்புறம் இல்லை முதலே தலை இடிக்கிறேன். இப்போ கண் நினைக்கிறேன் கண் பாரு பாரு. அப்போ உங்களுக்கு என்ன வாசிக்கக்குள்ளே 2-3 தெரியுதான் பிரச்சனை. இல்லை இப்போ கூட உங்களுக்கு ஒப்பி நீங்கள் தர்றீங்கன்னு சொல்லுங்கள். அதில் கொஞ்சத்தை வாசிக்கிறேன், ஒரு கொஞ்சத்துக்கு மிஞ்சி என்னால் வாசிக்கிறேன். அதெல்லாம் கிழங்கல் மனங்கள்லாம் 2-3 தெரியும். எழுத்தே துப்புரவா தெரியாமல் வந்துடும். அது கண் பிரச்சனை இல்லை, உங்களோட மன பிரச்சனை நினைக்கிறேனாக்கா. ஏனண்டா இப்போ உண்மையாக கண் பிரச்சனைன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த எழுத்தே தெரியக்கூடாது. என்ன இப்போ அப்படி ஃபோனும் அப்படி தான் ஒரு சொட்டு நேரத்துக்கு மிஞ்சி பார்க்கல, கண்ணெல்லாம் குத்தி ஒன்றும் தெரியாமல் அப்படி வச்சுட்டு கடன் பிரச்சனை உங்களுக்கு யாருக்கும் அப்படி ஒன்றும் இல்லை. முந்தி பிடிச்சி கூட அப்படி பிரச்சனை. இங்கே சிறுப்பிடி வந்த அப்புறம் அப்படி பிரச்சனை நல்ல தலைகடி இருக்குது. உங்கள் ஃபோன் இல்லை தானே பார்க்குறதுக்கெல்லாம். அப்போ உங்களுக்கு STS கொண்டு போகணும். STSன்னா என்ன சொல்லுவா? சொல்லுவா முன்ன ஒரு ஊகிச்சு சொல்லுங்க. வேண்டியப்பா STSன்னா எங்கே கொண்டு போகிறது? கண் பிரச்சனை என்ன விசராஸ்பத்திரிக்கு கொண்டு வர, கண் காட்டுற எடுத்து தான் கொண்டு. அப்போ ஹாஸ்பிட்டல்னு சொல்லுங்க வேண்டியப்பா. கண் ஆஸ்பத்திரி அது நான் கேட்டால் அப்புறம் இல்லை சொல்கிறேன். அங்கே ஒருக்கா கொண்டே காட்டணும். அப்புறம் கண் பிரச்சனை உங்களுக்கு எத்தனை இப்போ 45 வயசு? 45 வயசுன்றேக்கு இன்னும் ஒரு 5-6 வயசு நான் கிடக்கு. இன்னொரு கொஞ்ச காலம் நீங்கள் இருக்கணுமேக்கா இந்த பிள்ளைகளுக்காண்டி. இதுகளை ஒரு நல்ல இடத்துக்கு கரை சேர்த்து அதில் ஒரு நல்வழிப்படுத்த மட்டும் நீங்கள் இருக்கணுமே. உங்களை கண்ட நேரத்துலேயே அவைக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சுட்டுது. இனி என்ன நல்ல காலம்? அது சரி இருந்தாலும் ஒரு அம்மா இருந்து பார்க்குமா போல வேறு. அது அம்மா இருக்கக்குள்ளேயே மந்திரமாக கொள்ளுற தந்திரமாக கொள்ளுறேன்டா. இவள் யோசிப்பாள் எங்கேடா இந்த டிக்டாக் வந்து பட்டுதுண்டா. அப்படி இல்லையாக்கா இந்த பிள்ளைகளுக்கு வந்து தாய் இருக்குமா போல் வராது. இப்போ நீங்கள் அதுக்காண்டி இப்போ உங்களுக்கு ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. கண் பார்வை வந்து முக்கியமான சாமான் இல்லை. இப்போ நீங்கள் உங்களுக்கு நான் ஒன்று எழுதி தந்தால் நீங்கள் அதை வாசிப்பீங்க. கொஞ்சம் தெரிஞ்சு வாசிக்க எழுத்தறியா எழுத்து அந்த அந்த பிளர் ஆகி போகுது. ஏன்னா அப்போ ஒரு கண்ணாடி போட்டாச்சு அவ்வளோ ஓகே நினைக்கிறேன்.
கொஞ்சம் உங்களுக்கு அந்த 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 பிரைட்னஸ் வெளிச்சத்தை கொஞ்சம் குறைச்சி எடுக்கிற மாதிரி அந்த 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 குழப்பம் இல்லாத மாதிரி ஒரு கண்ணாடி போட்டால் ஓகே ஆகும் நிற்கும். அது ஒருக்கா நாங்கள் பார்ப்போம். இப்போ மெயின் விஷயம் என்னென்னா இப்போ இந்த காணி எழுதுறதுக்கு வந்துட்டு 3,50,000 தேவை. அப்போ இப்போ பொதுவாக வந்து பார்வையாளர்கிட்ட கருத்து என்னண்டாக்கா இப்போ இவைக்கே 15 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வரப்பு காணி வண்டி கொடுப்பான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டால் கண்டிப்பாக அது கேட்க வேண்டிய ஒரு கேள்வி தான். இப்போ நீங்கள் கூட யோசிப்பீங்க. ஆனால் இப்போ அதில் இருக்கிற ஒரு நன்மை தீமையான விஷயங்கள் எங்களுக்கு தான் தெரியும். என்ன அப்போ அதை எங்களை தொடர்ந்து பார்க்குறவைக்கு தெரியும். இப்போ கிருஷ்ணா ஒரு விஷயம் செய்யக்குள்ள யோசிச்சு தான் செய்யும். அப்போ இப்போ 15 லட்சம் எங்களுக்கு தேவைக்குள்ளே வந்து இதில் 3,50,000 வந்துட்டு பற்றாக்குறையாக இருக்குது. இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தான் இமீடியட்டாக இதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். நிறைய பேர் அடித்து நீங்கள் சொல்லுவீங்க, எங்களை எப்போயும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, யாருக்காவது பிரச்சனைன்னு சொன்னால் உடனடியாக எங்களை கண்டாக்ட் பண்ணுவோம், நாங்கள் செய்வோம்னு சொல்லி. அப்போ நானே வந்து கேட்குறேன், இப்போ பிள்ளைகளுக்காண்டி வந்துட்டு கேட்குறேன் இந்த இடத்துல. இப்போ இவங்களோட ஒரு எதிர்காலத்தை குறித்து தெரியும். இப்போ அப்பாவும் வந்துட்டு அப்படியான ஒரு பிரச்சனையெல்லாம் போட்டார், அவரும் வந்து ஒழுங்கு இல்லை. அப்போ நாங்கள் வந்துட்டு பொறுப்படுத்தி செஞ்சு கொடுக்குற காரியம் அதை சரியான முறையில் செய்யணும். ரெண்டா இப்போ நீங்கள் தான் மனம் வச்சு இதை செஞ்சு முடிக்கணும். இப்போ எங்களாலேயும் செய்யக்கூடிய காரியங்கள்னு சொன்னால் செய்வோம். நாங்களும் பைய கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறது தான், இல்லைன்னு இல்லை. அப்போ நீங்கள் அக்னி சொல்லுவாங்க என்னென்ன அந்த 3,50,000 எப்படி எடுக்கலாம்? 3,50,000 எடுக்கிறா புலம்பெயர் மக்கள் தான் கேட்கணும் இந்த தொகையை. நம்மள்டா இப்போ செஞ்சு விடலாம் 20,000-30,000 இது கொஞ்சம் பெரியதோ இல்லை. அப்போ அவங்கள இடம் கொடுக்கணும். இப்போ நீ 20,000-30,000 நீ செய்வியோ? டேய் ஏன் அப்புறம் என்னைய மாட்டி விடுறேன்? ஓய் அப்படி வந்துடும். என்ன பார்த்தவங்களோ 100 பேரோட பார்க்கலாம். அதை நீ வச்சு அந்த அளக்க வர அளவுக்கு சோடா வண்டி கொடுப்போம். என்ன வெயிலத்துக்கு அளப்பேர், மழை கலக்கல இல்லை. அப்போ புலம்பெயர் மக்கள் இது படியாக நாங்கள் கதைக்கிற விஷயம் இல்லை. இப்போ என்னென்ன கனகாலம் மாற்றி தானேக்கா. இப்போ நாங்களும் வந்து உங்களோட சேர்ந்து வீடியோக்கள் போட்டுக்கிட்டுலாம் நிறைய நாளாக போச்சு. அதால் இப்போ முதல் தடவை செய்கிறதுக்கு மாதிரிக்கு சீரியஸாக இல்லாட்டி அழுதெல்லாம் கதைக்கணுமன்ற அவசியம் இல்லை. என்ன சொல்கிறோம் வந்து என்ன தான் நடந்தாலும் உங்களை விரும்பி உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறதான் உங்களுக்கு செய்ய வருவினோம். மற்றாக்கள் வந்து அதை செய்வினமான்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. சரிதானே? இப்போ அதே மாதிரிக்கு வந்துட்டு அவர் யார் எங்களோட ஜெர்மன் அவர் உண்மையிலே ஆல்ரெடி ஒரு பெரிய அமௌண்ட் வந்து அனுப்பினவர் காணிக்கு. ஆனால் அவர் சொன்னவர் காணிக்கு ஒரு விளையும் பிரச்சனையாக வந்து தன்னோட கதைக்கு தெரியும். ஆனாலுமே மனுஷனுக்கு மனச்சாட்சியம் ஒன்று வேணும் இல்லை. வந்தால் சொல்லுன்னு விட்டு நாங்கள் கேட்கல தானே. 10,000 வந்தால் தான் வீடு கட்டி தரோன்னு சொன்னோம் உங்களுக்கு அந்த காணிக்குள்ளே. அப்போ அப்படியான ஒரு பிரச்சனையும் இருக்கிறதால அவரை நாங்கள் இன்னைக்கு கேட்கலாம். அதே நேரம் வந்துட்டு வேறு ஆக்களுடன் முயற்சி செய்யணும். அதுவும் இப்போ எங்களுக்கு குறிப்பிட்ட நாள் தான் கையில் இருக்குது. இப்போ அக்கா வந்த உடனே எழுதித்தர சம்மதம் தானே? அதான் சொன்னவா உங்களுக்கு ரெடி பண்ண சொல்லி எல்லாம் ரெடி பண்ண சொல்லி சொன்னவா என்ன? அப்போ இப்போ இந்த 12:55 நாங்களும் எவ்வளோ எடுத்துட்டோம்? 1 கொண்டு அந்த புது போன வித்தா வராது வராது. அக்னி டை போன செய்யலாம். எவ்வளோ அதை கொடுக்கலாம்? யார் வாங்குறா? 70,000 இல்லை ஒரு கதைக்கு இந்த போன் 70,000 போகாமல் இருந்தாலும் நீ பாவிச்சேன்னா 7,000க்கும் வாங்காங்கட்டா. ஏன் சொல்லலாம் என்ன மாதிரி சாக்கொண்டு பாஞ்சலாம் இந்த ஃபோனு. ஒரு நிமிஷம் இந்த ஃபோனுக்காக்கா நீங்கள் யோசிப்பாங்க வா இருந்தா நீங்கள் இந்த அழுகுறையில குளறும் என்ன மாதிரி குளரும் நினைக்கிறீங்களா? அதே அந்த படம் வலிய நீலன்ற கஷ்டத்தில் சார் நாங்கள் குளரும் தானே. எல்லாத்தையும் இந்த கனநாள் ஜெயிலுக்கு அடைச்சி வைக்கிற அந்த கொடுமதாங்கில அந்த பொம்பளைகள் குளருங்கள் அதே மாதிரி குளரும் இந்த போன்கள். இதை எத்தனை மணிக்கு எழுப்பினாலும் சரிதான், விடியப்புறமும் சரிதான், இப்போ வீடியோ கேட்கையும் சரிதான், காருக்கு வரைக்கும் சரிதான். இந்த நேரம் அந்த அடிபட்டு ஆமாம் ஆமாம். அவனுக்கு தெரியும் பாம்புக்கு முந்தி கால் இருந்த அவனுக்கு தெரியுமா? என்ன சிரிக்கிற? நீ அதுக்கு தானே சிரிச்ச? நீ பாம்புக்கு கால் இருந்தா அப்படி. ஆனால் பாம்பு என்ன செஞ்சேன்னா கால் இருக்கிறதக்கனே ஊரை வளர்க்கிட்டு தான். அதெல்லாம் பாம்புக்கு அந்த கால் இல்லாமல் போனேன். அதே மாதிரி ஆம்பளைகளுக்கும் இந்த இது இருந்தால் அந்த தெரியுமே செவி அந்த பொம்பளையில மாதிரி இந்த ஒரு இறங்கின மாதிரி இது வந்து இருந்தான். ஆனால் ஆம்பளையில் தோடு ஊத்துறையில் தானே அதெல்லாம் அந்த இது இல்லை அப்படி எல்லாம் இருக்குது. இந்த மெருகுறன்னு சொல்கிறது ஒரு விஷயம் பாவிக்காமட்டால் அப்படி இல்லாமல் போயிடுமா அவன். அதுதான் அவன் சொல்ல வரான். அதுக்காண்டி ஓவராக பாவிச்சா எல்லாம் மலைஞ்சல்ல போடும். அப்புறம் என்ன புதுனாங்க சொல்லுங்க.
ஆ பேசாமல் இருந்தா இப்படித்தான் மைண்டா சொன்ன மாதிரி தான் டாம்பனவா டூம்பனவா இதெல்லாம் குறித்து கவலைப்படக்கூடாது. கணக்கு நீங்கள் இதெல்லாம் செய்ய மாட்டீங்களா, டக்குண்டு செய்வீங்க. ஆனால் நான் கேட்கக்குள்ள டக்குண்டு ஒரு டென்ஷன் ஆயிடுவீங்க தானே, அதால் சொல்ல மாட்டீங்க. அது நோமல் தானே. அப்புறம் பர்த்டே என்ன போனது கொண்டாட்டங்கள் எல்லாம் என்னெண்டா இப்போ உங்களோட 26ஆம் இந்த பர்த்டே தான் அடி அப்போ அந்த ஆப்ரேஷன். அப்போ அண்டே நாளைக்கு சிரிச்சு கொள்ளலாம் சுச்சுவேஷனாக போட்டு நாங்கள் ரெண்டாவது ஒன்று நான் ஆஸ்பத்திரி பார்த்தீங்க தானே வீடியோ. அப்போ அதால் ஒன்றும் செஞ்சு கொள்ளே தான் போட்டு வேறு வந்த பர்த்டேக்கு என்ன செய்ய மாட்டேன்டவா நீங்கள் வேற போட மாட்டேன். நான் அவங்க காசு தந்தது இல்லை. அவங்க அந்த டைம் கேக் வெட்ட வெளிக்கிடைக்கே ஃபோன் எடுக்கிறாங்க. என்ன செய்யலையோ அரை மணி அவைக்காகத்தான் கட்டாயமா போட்டோக்காக 5-6 போட்டோ தான் எடுத்துனாங்க. பட் இப்போ அவைக்காண்டி செய்யணும்னு சொல்லி அவைக்கும் உங்களை கட்டாயப்படுத்தி செய்யணும் இல்லை. அவை எதிர்பார்க்குறது வந்து உங்களோட மகிழ்ச்சியை தானே விலங்கு தான். அதால் வந்து அவங்க அதை செய்ய சொல்லிப்பாங்க. அப்போ முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு ஒரு 3,50,000 ஈவன் 4 லட்சம் இருந்தாலுமே நல்லது. இப்போ 4 லட்சம்ன்றது உதாரணமாக இந்த வீடியோ ஒரு 40,000 பேர் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் 40,000 பேர் எவ்வளோ அனுப்பினா 4 லட்சம் பேர் 10 ரூபா. அப்போ என்ன இல்லைன்ற சரிதானே. 40,000 பேர் 10 ரூபா அனுப்பினா 4 லட்சம் தானே. ஆனால் அது சாத்தியப்படுமோ இல்லை. 40,000 பேர் 10 ரூபாய்ன்னு அனுப்புகிறேன், இங்கே கொண்டு வந்து அனுப்புகிறேன், அக்கௌண்ட்டுக்கெல்லாம் போட்டு அதெல்லாம் விசாரவே இல்லை. அப்படி வேண்டாம். அப்போ இப்படி செய்வோம். 40,000க்கு ஒரு சைவரை வட்டினா 4,000 தானே. 4,000 பேர் 100 ரூபா அனுப்புறது அது என்ன மாதிரி அது சரி வருமோ? அது செஞ்சு தேவாங்க அது சரி வருமா? இல்லை நான் இதே சொல்ல வரேன்டா. இப்போ 4 லட்சம் பார்க்க பெருசாக இருக்குது. ஆனால் அது நாங்கள் இப்போ 4,000 பேர் வந்து வீடியோ பார்த்தா அதில் 4,000 பேர் 100 ரூபா போட்டால் 100 ரூபா சின்ன காசு தானே. ஏன்னா 100 ரூபா போட்டால் வந்துடும். ஆனால் அது சாத்தியப்படுமோ? அதுவும் சாத்தியப்படும். அப்போ இன்னொரு சைவரை வெட்டுவோம். 400 பேர் வந்து எவ்வளோ போடணும்? 1,000 ரூபா போடணும். அது கொஞ்சம் சரி வரும் கிட்டத்தட்ட. ஆனாலும் அதுக்கும் ஆக்கள் ரெடியாக இல்லைன்னு இல்லை. அப்போ என்ன செய்வோம்? இன்னொரு சைவரை பட்டுவோம். 40 பேர் 10,000 ரூபா விட்டா காணும். இதுதான் சரி. 40 பேர் 10,000 ரூபா விட்டா காணும். 4 பேருண்டா 1 லட்சம் போட வந்துடும். அது பாவம், அது சிக்கலேன். 4 பேர் வந்து 1 லட்சம் போடுறேக்குள்ளே உண்மையாக பாவம். ஏன்டா வெளிநாட்டில் இருந்தாலும் வந்து சரியாக கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறது. திருஷ்டியாக யோசிக்கிறா அண்ணன் நீங்கள் எத்தனை போவியல்ன்ற சொல்லி போட்டிருப்பீங்களோ இல்லை குருணைக்கா வேண்டா அப்படி யோசிக்க கூடாம சரி தானே. இன்றைக்கு வந்து யோசிப்பாங்க நாங்கள் இந்த இடத்துல வந்து அவ்வளோ வேலை நடக்குதுன்னு சொல்ல ஒன்றுமே இல்லை. அப்போ அவ்வளோ வேலையை விட்டுட்டு வந்து இப்போ உங்களோட இந்த கதைக்கிறேன் என்ன காரியம்? இதுதான் இந்த வேலை. மற்றது நாளைக்கு வந்து அக்கா வர போகிறோம். அப்போ அக்கா வந்து அப்புறம் நாங்கள் காசு தொண்ணி கேளுமோ செய்யலாது. இப்போ தம்பி கவிதா சொன்ன மாதிரி 4 பேர் 1 லட்சம் போடுறதோ 400 பேர் 100 ரூபா போடுறதோ சரி வராது. ஆனால் 40 பேர் 10,000 போடுறது உண்மையிலே சரி வரும். அப்போ 40 பேர் நான் இந்த வாட்ஸ்அப் நம்பரை தரேன். நீங்கள் சிலவில் 10,000 போடலாம், சிலவில் 20,000 போடலாம், இல்லாட்டி 20 பேர் 20,000 போடலாம் தம்பி. அப்படி செய்யலாம். அந்த 40 பேர் 10,000 போடுறதுக்கு வேணும்னா நானும் ஒரு 10,000 போடுறேன். நான் நீ போடுறியோ உன்ட்டு கட்டா இல்லை இவன் பார்த்தீங்க விளையாட்டு 10,000 உண்டா கூட டக்குன்னு வந்துட்டு. ஆனால் அது பெரிய விஷயமாக்கா. 40 பேர் 10,000 இப்போ நான் போடுறேன், கவிதாஸ் போடுறான்டேக்கில் 38 பேர் தான் மிச்சம். உண்மையிலே நான் நினைக்கல கட்டாயம் பெருமெண்டா நினைக்கிறேன். ஏன் சொல்லா நீ மோமெண்ட்டா நானும். ஆனால் ஒன் பாவி கல்லெஞ்ச காரண்டாப்பா. உண்மையிலே உனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் பாரு சும்மா சரி ஓமெண்டான பேர். ஆனால் பார் 4,000 பேர் 100 ரூபா போடுறதாக்கு ஓமெண்டவன். என்ன பழக்கம் சொல்லாமா காட்டுவான் விரல சொல்லாமா விளையும் பயிர முளையில் தெரியுமெண்டுவாங்க. இது முளையில் என்ன தெரியும் சொல்லுங்க? காஞ்சி கறித்தான் போகும். இது என்ன சொல்லுங்க? அப்போ 40 பேர் வந்து 10,000 போட்டால் உண்மையிலே 4 லட்சம் ரூபா இந்த பிள்ளைகிட்ட விஷயத்துக்கு வந்துடும். இதை நாங்கள் சாதாரணமாக பகுதியாக கதைக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. வந்து நீங்கள் அனுப்ப போகிற இந்த காசு வந்து உண்மையிலேயே இவங்களோட ஒரு எதிர்காலத்துக்கான பெரிய ஒரு வித்தாக அமைய போது வந்து உண்மையிலே வந்து அந்த ஜெர்மனா ஆல்ரெடி வந்துட்டு காசு அனுப்பியிருக்கார். வந்து ஒரு பெரிய அமௌண்ட் உண்டு காணிக்கு. அது போக நீ வீடு செய்கிறேன்டா அதுக்கு ஒரு 15 லட்சம் ரூபா வேணும். அப்போ ஒரு தனியொரு மனுஷன் அவ்வளோ காசு வந்துட்டு செய்யக்குள்ள இன்றைக்கு 6 பேருண்டு தெரியாது. என்ன
அப்படி இருக்கக்குள்ளே வந்து இப்போ உண்மையிலே பார்க்குற நீங்கள் இப்படித்தான் உண்மையிலே இப்போ எங்கள்ட தமிழ் மக்களை நேசிக்கிற நீங்கள் வந்து ஒரு சின்ன 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 கொஞ்சம் கொஞ்சம் உதவி அந்த நேற்று போன 2 ஆக்கள் அந்த பாட்டிக்கு நான் தான் கொடுத்தாங்க ₹20,000 எனக்கு தெரியா இந்த விஷயம் அக்கா வரேன் தெரிஞ்சிருந்தால் அதை நான் வச்சுருந்துருவேன் உங்களுக்கு தருவோம் என்ன இல்லை அந்த தம்பி அது எடுத்த அப்புறம் தானே இது விஷயம் வந்து அப்புறம் நேற்றும் போய் ஒரு அச்சுவேலியில் அந்த பிள்ளைக்கும் காசு 20,000 கொடுத்துட்டு வந்த அப்புறம் உங்களோட இது வந்தேன் இங்கே பொக்கெட்டு கொண்டு உண்மையாக இல்லை என்ன கிடந்தெல்லாம் கொடுத்தாச்சு வேண்டாம் 10,000 ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வீட்டு வேலையை நிப்பாட்டி தான் நடக்கு அதால் அந்த கம்பியில் கொஞ்சம் கிடக்கு வேண்டா விற்று போட்டேன்னா என்ன அடிக்கப்பா காசு தானே அப்புறம் எடுக்கிறானே அப்படியே கொண்டு செஞ்சு கிஞ்சி தரலாமே அக்கா என்ன பார்க்குறாரிம்மா அவ்வளோ அவசரப்படுவோம் அந்த கம்பியை இப்போ அந்த மோரத்தை வைக்கலான்னு இதை வாயால் நீங்கள் சொல்லலாமே கண்ணால் காட்டுறேன் என்னடி அப்போ இதான் அந்த விஷயம் நாங்கள் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டோம் அக்கா இவ்வளோ காலம் உங்களுக்காண்டி நாங்கள் செலவழித்தது 1,55,000 அது வந்து நாங்கள் கூட்டி பார்த்துட்டோம் நான் உங்களை எழுத சொன்னாண்டா நானும் எழுதி கொண்டு வந்தேன் அப்போ நான் எழுதி கொண்டு வரது வந்துட்டு ஒரு வேளை கூட சொல்லி உங்களோட காசில் வந்துட்டு அது இல்லாமல் போகக்கூடாது அதே மாதிரி வந்துட்டு இப்போ நீங்களும் வந்துட்டு எழுதி வச்சுருக்கும்போது வந்துட்டு ஒரு திருப்தியாக 2 கம்பி அவனைக்கு ஓகே இருந்தால் ஓகேன்னு அப்போ உங்களுக்கு வந்தது உங்களுக்கே வந்து சேரணும்னு சொல்லி சரி தானே ரைட் அப்போ அந்த அடிப்படையில் வந்து அது ஓகே மற்ற வந்து ஃபோன் வேண்டி தந்த அண்ணாட காசு நாங்கள் இதுக்காக போடல அதே மாதிரி அன்றைக்கு பர்த்டேக்கு வந்த காசு அதுவும் நாங்கள் போடல அன்றைக்கு பர்த்டேக்கு டோட்டல் எவ்வளோ முடிஞ்சு அன்றைக்கு எவ்வளோ பில் அது 83,000 வச்சோமே அப்படியா கட்டிலும் கட்டிலுக்கு 65 ஆக்கும் ஓ உடுப்பு கடையில் 23,250 ரூபா 23,250 என்ன கட்டிலுக்கு 65 அப்போ 65 70 சொல்லி 65 போட்டு வராங்க வீடியோலாம் இப்போ பார்த்தேன் வீடியோலாம் பார்த்தேன் வீடியோலாம் பார்த்தேன் அதுதான்டா உண்மை நான் தெரியாது தானே நான் வாங்கல உங்கள்கிட்ட தானே மற்றது காசாயிட்டு வருது அவர் எனக்கு கலைக்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு தான் போடுறேன் கவலைங்க தான் நான் எடுக்க மாட்டேன் அப்போ 65 அதில் 23 அப்போ 88 1,00,000 எவ்வளவு 1,08,250 1,08,250 ரூபா என்ன ரைட் ஓகே அப்போ அதுலேயும் ஒரு கொஞ்சம் காசு மிச்சம் கிடக்குது சரி தானே அதுவும் நாங்கள் இனி இந்த வீட்டை அந்த அளக்கிற அவற்றை கூலிகள் அதில் பயன்படுத்தலாம் பிரச்சனை இல்லை அப்போ எங்களுக்கு இப்போ ஒரு 3,50,000 4,00,000 ரூபா காசு வந்து தேவை மக்களே இந்த வீடியோக்குள்ளே வந்துட்டு நான் இந்த நம்பரை ஆட் பண்ணுறேன் சரி தானே இமீடியட்டாக நீங்கள் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க நாங்கள் அக்கா நிற்கக்குள்ளே அந்த காணியை வண்டி எழுதி போட்டு உறுதி வேற சுட காட்டி விட்டுறோம் டக்காண்டு காட்டி விட்டோம்னு சொன்னால் அங்கால எங்களோட வேலை முடியுது சரி தான் அது அப்புறம் வீட்டுக்கு அத்திவாரம் போடக்குள்ள திருப்பி வரும் நாங்கள் விட்டு போக மாட்டோம் உங்களை யோசிக்கங்க சரிங்க வர பிரச்சனை உனக்கு நீ கதைக்காமல் இருக்கிறப்ப பிரச்சனை போட அக்காவுக்கு வேற ஒன்றும் பிரச்சனை தான் நாங்கள் இடக்கிட வர்றது வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்படியே விளங்குது என்னண்டு நாங்கள் எப்போயும் உங்களோட டச்சில் இருக்கிறோம்ன்றதை வந்துட்டு பார்க்குறவங்க புரிஞ்சு கொள்ளுவாங்க வந்து விளங்குதா சும்மா வாய்க்கு கொண்டு வந்து விட்டு போட்டு போகலைன்னு சொல்லி யோசிச்சுப்பேன் இன்றைக்கு இப்போ நார்மலாக இப்போ சீட் பண்ணுறேன்டா இவ்வளோ இப்போ மற்ற வேலையை செய்கிறேன்டா இவ்வளோ அதை செஞ்சு கொண்டு போயிருக்கலாம் சொல்லுங்க மக்கா நீங்கள் யோசிப்பாங்க உங்களோட கண்காணிப்பில் இருக்கிறோடைய தான் நீ வைக்கின்ற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் வேற அதுதான் இருந்தாலும் மந்திரமாக தந்திரமாக காடி போட்டியாலே அவளுக்கு இதோட விளைவுகள் தெரியல அதோட விளைவுகள் ஒன்றும் இல்லையாக்கா அது என்னென்னா உண்மையிலேயே அவள்கிட்ட வயசுக்கு இப்போ 13-14 வயசு தாண்டி வரையக்குள்ள அப்படியான ஒரு சிந்தனைகள் வந்து அதுக்கு அந்தந்த வயசில் அப்படியான மாற்றங்கள் கட்டாயம் வரும் அது வராட்டித்தான் பிள்ளை அது வர்றது தப்பு இல்லை வரணும் கட்டாயம் ஆனால் வரையக்குள்ளே அந்த மாற்றம் வந்து சரியானதா பிள்ளையானதான்னு பார்த்து நாங்கள் அதை திருப்பி விடுவோம் வந்து விடாங்க அதுக்கு தான் நீங்கள் இருக்கிறீங்க இல்லை இவைய மாதிரி சின்ன பிள்ளைகள் செய்யணும் உங்களை மாதிரி பொறுப்பான ஆக்கள் அறிவு இருந்தால் பிள்ளை பரவாயில்ல இப்போ வந்து இப்போ எந்த ஒரு தங்கச்சியாக இருந்தால் நான் படிப்பாக ரூம் ஒன்று கொடுத்துருவேன் நின்று ஆடு வெறுலி மாதிரிக்கண்டு ஏன்னா எனக்கு நான் நிற்பேன் நானே வீட்டேன் நான் இப்போ நீங்கள் வந்து செய்யக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு மேலே ஒரு பாதுகாப்புக்கு ஒரு ஆம்பளை இல்லைன்னு வெள்ளையண்டைக்குள்ளே அது தேவையில்லை பிரச்சனை உங்களை வந்து கொண்டு வரும் அதால் அதே மண்டைக்கு நான் நடிக்கிறேன் உங்களோட அந்த ஒரு மனத்தாபத்தை நான் தேடக்கூடாது நீங்கள் அண்ணாண்டலாம் மாமான்னு சொல்ல என்ன எப்படின்னு சொல்லலாம் அப்படி ஆனால் நான் அந்த ஒரு இதை தேடக்கூடாது நான் உங்களை தான் அழிச்சு போட்டியலை அழிச்சு போட்டி கிடக்கடா ஜாமான் சரி அப்போ நாங்கள் முடிச்சு கொள்வோமாக்கா சரியா நான் சொல்ல வந்த விஷயம் உங்களோட மனதோட ஒத்து சரி தானே உங்களோட செலவு வரவுகள் உங்களுக்கும் தெரிய வந்து நீங்களும் அதை அறிஞ்ச வண்ணமாக அது சம்மந்தமான முடிவு நாங்கள் எடுக்கணும் சரி தானே அப்போ செலவுகள் எல்லாம் நீங்கள் எழுதினெல்லாம் சரி தானே ஒன்றும் கூட ஆட் பண்ணிக்கொள்ளே ஒன்றும் செய்யலை சரி தானே அப்போ இன்றைக்கு வரைக்கும் இவ்வளோ இடையில சந்தர்ப்பங்கள் இல்லாமல் இந்த பரணிக்காணியை வேண்டி தந்துக்கலாம் அது செஞ்சுக்கலாம் எவ்வளோ வேலையை செஞ்சுருக்கலாம் ஆனாலும் நாங்கள் அது ஒன்றுக்கு போவோம் இல்லைன்னா
உங்களுக்கான காரியம் எப்போ சரி வருதோ அப்பா நான் அதை செய்யணும்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் இந்த அனுப்பின ஆக்களும் வந்து கேட்கல ஏன் இது ஏன் இன்னும் செய்யலை கொள்ளையிலேருந்து கேட்கல காரணம் என்ன எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை அதை நாங்கள் சரியாக காப்பாற்றணும் அப்போ இதுலேயும் வந்து இப்போ நான் எவ்வளோ அன்றைக்கு வந்துட்டு சும்மா டீட்டெயில்ஸ் சொன்னான் எத்தனை பேர் அனுப்பினான்னு சொன்னால் இன்றைக்கு எவ்வளோ அனுப்பினான்னு சொல்லிப்பட்டேன் இனி அடுத்த வீடியோவில் நாங்கள் உறுதி எழுதி போட்டு உறுதி கைக்கு வந்த பிறகு இந்த உங்களோட காணிக்கு வந்துட்டு உதவி செஞ்சாக்கிட்ட முழு விவரத்தோடு வந்துட்டு நாங்கள் அவங்களுக்கு நன்றி கூறுவோம் சரியா அப்போ முக்கியமாக இந்த வீடியோவில் சம்மரி வந்துட்டு கண்டிப்பாக எங்களுக்கு வந்துட்டு 4 லட்சம் தேவை 40 பேர் எத்தனை பேர்ட்டா 40 பேர் 10,000 ரூபா 40 பேர் 10,000 போட்டாலும் சரி தான் இல்லாட்டி 20 பேர் 20,000 ரூபா போட்டாலும் சரி தான் இல்லாட்டி 8 பேர் 50,000 போட்டாலும் சரி தான் வந்து அப்படி 10 பேர் வந்து 40,000 போட்டாலும் சரி தான் எப்படியாவது இந்த பிள்ளைகள்ட்ட இந்த ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அதாவது வந்துட்டு இப்போ தொண்டை வரைக்கும் வந்துட்டேன் மங்களை ஃபுல்லாக முடிச்சு விடக்கு உதவி செய்யாட்டின்னு அப்புறம் என்னக்கா அக்காவை தான் விடுவோமே இந்த 2 பிள்ளைகளுக்கு ஆனாலும் நீ இந்த மந்திரமாக தந்திரமாக ஆடி போட்டியடியப்பா இதை பார்த்து நீ கடைசி வந்து வாழ்க்கையிலே ஆட மாட்டேன் அவ்வளோக்கு என்ன நான் செத்தாப்புறம் ஆடுவேன் அவ்வளோக்கு நீ அப்படி ஒரு காய்க்கு ஆடுறேன்டா போடுங்கடா அப்படியேண்டா ஓமோ சரி அப்போ இருக்கட்டும் அப்போ நான் முடிச்சுக்கொள்ளும் ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு எவ்வளோ வந்துட்டு சேர்ந்தது அதில் வந்து எவ்வளோ நாங்கள் செலவழிச்சிருக்கோம் அதுலேயும் வந்துட்டு இந்த சில விஷயங்கள் நாங்கள் அந்த ஆடம்பர காரியம்னு சொல்லல அது போகணும் ஒரு அத்தியாவசியமான சாமான் தான் இருந்தாலும் அது உங்களை பிடிச்சி நேசித்த உறவுகள் தந்ததால் அதையும் நாங்கள் ஆட் பண்ணாமல் ஃபுல்லாக கழிச்சு இப்போ எங்களுக்கு இருக்கிற கையில் எவ்வளோ இருக்குது எவ்வளோ தேவை என்று சொல்லியெல்லாம் இதண்டியாச்சு அப்போ அந்த 12,55,000 சம்திங் அது வந்து என்கிட்ட இருக்கிற வந்து நான் ஒன் த டேட் வந்து அதை கொண்டு வருவேன் இனி மிச்சமும் நான் தான் கதைச்சி எப்படியாவது அவரோடைய இதண்டி சேர்த்து கொண்டு வரணும் பார்ப்போம் அக்கா வந்தோடனே நீங்களும் விஷயத்தை கதைச்சி போட்டு அடியுங்கோ நானும் ஒரு காசு எப்படியாவது கலெக்ட் பண்ணி போட்டு நம்புகிறேன் கட்டாயம் கிடைக்குமென்னு சொல்லி நம்புகிறேன் நான் அக்கனி என்ன நம்புறியோ மக்கள் கைவிட மாட்டாங்க நான் நீ விட்டுட்டிய கையை சரி ஓகே அப்போ அந்த வகையில் வந்து நம்புவோம் சரி நம்புவோம் உங்களுக்கான காரியம் எல்லாம் ஓகே ஆகி முடியுமென்னு சொல்லி நம்புவோம் ஃபைனலாக நாங்கள் அந்த வீடியோவில் எல்லாருக்கும் நன்றி சொல்லுவோம் சின்ன காரியம் இல்லையாக்கா இன்றைக்கு தெரியும் தானே உங்களுக்கு 10 ரூபா காசுக்கு எவ்வளோ பாடுபடுற நிலைமையில் இன்றைக்கி இவ்வளோ பெரிய காரியங்கள் நினைச்சும் பார்க்கல ஏன்னா நீங்கள் எந்த ஒரு நிலைமையில் நீங்கள் சொந்த வீட்லேயோ சொந்த காணிலையோ அல்லாட்டி ஓட்டுக்கு மேலே ஏறி இருந்தாலும் நீங்கள் சுண்டு குழியில் அந்த வீட்டில் இருந்து பட்ட பாடை நீங்கள் மறக்கக்கூடாது சரி தானே மறக்க மாட்டேன் ஸ்டில் நான் இப்போயும் வந்து நான் நினைவு கூறுறேன் நான் இருந்த கடந்த கால நினைவுகள் ஏன்னா நான் வந்து அந்த நேரம் கேம்பஸில் படிக்கக்குள்ளே வந்துட்டு பனிச்சு கொண்டு இருந்தது பான் கொண்டு இருந்தது அது இது எல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கேன் இப்போ காரில் போகும்போது எல்லாம் இப்போயும் என்னட்டு அந்த நினைவுகள் வரும் அதன் நிமித்தம் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த நினைவுகள் வாரதால் இந்த தேவையில்லாத காரியங்களெல்லாம் தடுத்துக்கொள்ளும் ஆடம்பரங்களை செலவழிக்கக்கூடாது செய்யக்கூடாது அப்படியான அந்த அறிவப்பையும் இருக்கும் அதுதான் உங்களை எப்பயும் உயர்த்தும் சேம் டைம் நீங்கள் 2 பேரும் பள்ளிக்கூடம் போகணும் படிக்கணும் திருஷ்டியா சரியா பள்ளிக்கூடம் போகணும் சரியா எப்போலேருந்து போகிறாளாம் பள்ளிக்கூடம் போகணும் சரியா பள்ளிக்கூடம் போகணும் சரியா என்ன பயப்படுறாண்டா இனி போனா பேசினோண்டு இனி போனால் பேசினோன்னு பயப்படுறீங்களோ இப்போ எப்படித்தானே இப்போ நீ போனால் பேசினோன்னு பயப்பட்டா இனி ஒரு நாளும் போயிடலாம் இல்லை நாளைக்கு தான் வருவா நாளைக்கு நைட் தான் வருவா நாளைக்கு அக்கா நிற்க மாட்டா கொண்டே விடுறேன்டாலும் அக்காண்டா போவா கொண்டே விடுவா சரி அப்போ அக்கா வந்து அப்புறம் போங்க அப்படி இல்லாட்டி எனக்கும் இந்த பிரின்சிபல் மேலோட காய்க்கிற இப்போ இந்த காது வலியை முறுக்குறதால அனுப்பிவிடுங்களேன் யாரு கைதா சொன்னாங்க இவங்களே ஏன்னா நீங்கள் நேரம் வந்தால் மரியாதைக்கு உள்ள வலிக்கிட்டு வரும் நான் வேற சரி என்னோட வரைக்கும் வலிக்கிறேன் இல்லையா என்ன எனக்கும் பிரின்சிபலை கண்டா போய முடியும் அந்த குனியை வச்சு கும்பத்தில் அடிக்கிறேன் எனக்கு விட கையாள் இந்த தெய்வேந்திரன் இந்த காட்டு இந்த கொள்ளைய பிரின்சிபல் ஒரு நாள் இந்த வெளில அடித்து முடிஞ்சது 20 நிமிஷம் தான் இடைவெளி ஒரு நிமிஷம் பிந்தி வந்து போடும் அது வாங்க ஆற்று அவசரத்துக்கு போட்டு ஓடி வரைக்கும் பிந்தி பற்றி வச்சுப்பான் அந்த வாசலில் வச்சு அடித்து நான் பெல் அடித்த மாதிரி திருப்பி அதாவது எனக்கு இந்த பிரின்சிபல் பேரை கேட்டாலே பயம் அது யாராக இருந்தாலும் சரி தான் இன்றைக்கும் அந்த பயம் கிடக்கும் அப்படி ஒரு அடி நீங்கள் வாங்கியிருந்தால் நீங்கள் பள்ளிக்கு போவா நிற்க மாட்டீங்க சரியா நாட்கள் இல்லை உங்களுக்கு குனியை வச்சு கும்பத்தில் 2 தரணும் அல்லாட்டி பச்சை மட்டையால் வெளுக்கும் அப்போ அக்கா வந்த அப்புறம் ட்ரை பண்ணுங்க
அப்படி இல்லாட்டி அக்கினி அனுப்பிடுறோம். அவன் அந்த பிரின்சிபல் மேலே கதைக்கிறதால கொஞ்சம் கதைப்பான் 2-3 இங்கிலீஷ். ஒன்றும் கதைக்க தேவையில்லை. நீங்கள் ஒன்றும் கதைக்க தேவையில்லையா? நீங்கள் இங்கே இருந்து ஸ்கூல் வாசலில் விட்டாலே காணும். ஆனால் அவள் உள்ளுக்கு போய்ட்டு அவள்கிட்ட மனசு படுற பாடைன்னு நாங்கள் யோசிக்கணும் இல்லை. அவளை எப்படியும் கொண்டே நாங்கள் பிரின்சிபலோட கதைச்சு சேர்த்து விடத்தானே வேணும். இப்படி ஒரு வரவில்லை எக்ஸாமுக்கு விட மாட்டேன் அன்றைக்கே கிளம்பினவே நாங்கள் சொல்லுவோம். இப்படி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் நாளைக்கு இருந்தது, ஆளுக்கு ஒரு சின்ன ஒரு இதுகள். ஒரு மாதம் டைம் இருக்குது தானே, அதுக்கிடையில் ஃபுல் ட்ரை பண்ணி நல்ல மார்க்ஸுக்கு படிக்கிற ஃபுல் முயற்சி எடுப்போம். அப்புறம் அக்கா வந்து அப்புறம் நீங்கள் அக்காவோட கதைச்சு கன்வின்ஸ் பண்ணி அக்கா போடிய போனால் பள்ளிக்கும் போகாமல் இருக்கக்கூடாது. சரிதானே? அக்கா வந்த அப்புறம் போங்க, அதுதான் உங்களுக்கு முடிவு. பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒருக்கா போயிட்டான்னா பயந்து போவான். பள்ளிக்கும் படிக்க போகிறீங்களோ இல்லையோ பொழுது போத்தாடா போகணும். வீட்டே நேராது யோசிச்சு பாரு. பள்ளிக்கும் போனால் அதில் 6-8 மணித்தியாரங்க இவ்வளோ அப்படி சொல்லுங்க. அவளை இன்டர்வல் பெல் அடித்தா கடலை வெறும் கச்சான் வெறும் முறுக்கு வெறும் இனி எவ்வளோ சாமான வெறும் இனி ஐஎஸ்ஏமார் வெறும் இனி அது இது விழாவில் நடக்கும். அது எவ்வளோ பிரச்சனைகள் பள்ளிக்கூடம் படிக்கலாம். வெறும் புது டீச்சர் மேல் சார் மேல் வரைக்குள்ள அவைகள்கிட்ட ஊற்றுவார். எவ்வளோ விளையாட்டுலாம் பார்க்கலாம். நீ வீட்டே என்னத்தை பார்ப்ப சொல்ல. எங்கட வகுப்பு சேர்ந்தேன் சார், எங்கட கிளாஸ் டீச்சர்னு சொல்லி அந்த ஆள் வந்ததுக்காண்டி நான் போவேன். வந்தால் என்னையும் வந்தால் 45 நிமிஷம் பாடத்தில் 4 நிமிஷம் தான் படிப்பிக்கும். மிச்சம் 40 நிமிஷம் ஊருக்கதை. அவன் ஜெயந்திரனை கண்டன் அந்த பருத்துத்துறை சந்தியில் உதாங்க அந்த அதுக்காண்டியே அந்த பாடம் வந்து அங்கே விருப்பம் என்ன பெருசாக படிப்பியான். இப்போ அப்படி இல்லை நான் சும்மா சொல்கிறேன். அப்படி புதினங்களுக்காண்டி தான் பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூட காலத்தை நேசிக்கணும். அம்மா விளங்குதான். இப்போயும் நாங்கள் எங்களோட பாடசாலை காலத்தை நினச்சா வந்து கவலைப்படுவோம். ஏன் அதை வந்து என்ன மிஸ் பண்ண வண்டியில் அதை எல்லாருக்கும் மிஸ் பண்ணுறா அதை நினச்சா ஒரு கவலை. என்ன அதை நீங்கள் ஒரு நாள் விளக்கக்கூடாது. கட்டாயம் போகணும். சரியா? பள்ளிக்கூடம் போகணும், படிக்கணும். நீ என்ன வேறு போன டீச்சரா? என்னடா என்ன ஆமாம் சுண்டால் நீ அவள் டாக்டரா நீ? அவள் இப்போ சொல்லாதப்பா என்னண்டு வரப்ப நினைச்சு மறந்து ஒழுங்கா படிப்பேன். நடந்தெல்லாம் அதெல்லாம் விட்டு தள்ள. சொல்லுங்க நீங்கள் என்ன வருவீங்க இல்லை இதை ஒரு பதிவை எல்லாரும் பார்க்கணும். பிள்ளை என்ன கட்டாயம் நீ சொல்ல என்ன வரப்பான்னு சொல்லுங்க சொல்ல நீ வந்து காட்டும் சொல்லுங்க செய்யும் பிள்ளை கட்டாயம். இப்போ நீ எடுக்கிற முடிவு தான் இல்லை. அப்புறம் நீ வர போகிற இது சொல்லுங்க திருஷ்டி லோயரா என்ன லோயராக வர போகிறேன். ஓகே நீ அப்போ சைலண்டாக இருக்கோமா நீ புறவுன்னு நல்லா கதைப்பான் தெரியுமா? உண்மையாத்தான். நான் ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் இருக்கிறோமோ இல்லையோ கட்டாயம் இந்த பிள்ளை அப்படி நிலைக்கு வெளியில் ஒரு ஐடியா அதெல்லாம் சொல்லிக்கொண்டே கால நேரங்கள் பிள்ளை அப்படி அவள் 15 வருஷத்துக்கு அப்படி வர்ற காலத்திலையும் கிருஷ்ணா தான் இந்த பிள்ளைகள் ஒரு மாமன் மாயிடு ஸ்தானத்தில் இருக்கு. கட்டாயம் நீ தான் இந்த வழக்கு அந்த நான் கலவடுவேன். ஏன்னா 15 வருஷம் யூடியூப் இருக்கும்போது தெரியா எனக்கு என்ன எல்லாம் கவிதை. அப்போ பெரும்பாலும் கலவுகள்லாம் அங்கே விடுவாங்க. சரியா? அப்போ எதுவும் பிரச்சனை கம்பிட்டா நீங்கள்லாம் அடி ஒரு லோயராக இருந்தால் எடுத்து விடுவோம். எல்லாம் முதலே பிடிச்சி போட்டுருவாங்க முக்கா. சரி அப்படின்னா செய்யண்ணா யாரெண்டாலும் கூட செஞ்சால் பிடிச்சி போடத்தானே என்ன இல்லை அவன். அப்போ அந்த மாதிரிக்கு வந்து படிக்கணும். முக்கியமாக படிப்பு முக்கியமான சாமான். சரி தானே? அதை பார்த்துக்கொள்ளுங்க. பள்ளிக்கூடம் போகணும் பிள்ளைகள். அதான் நான் திரும்ப சொல்லுவேன். சரி தானே? வரணும்னு சொல்கிறதுக்கு இல்லை. சரி தானே? நீ டாக்டரோட சிம்பிளாக நினைக்கா டாக்டரோட ஒரு ஊசி ஊற்றுற நினைக்காத மாறி குத்தி விட்டேன்னா நீ உள்ளே போடுவேன். சரியா? அப்போ நான் முடிச்சுக்கொள்வேன். சரியா? மெயினான இந்த வீடியோட சமரியை வந்து எங்களுக்கு காசு பிரச்சனை வந்துட்டு ஷார்ட்டேஜ் இருக்குது. நீங்கள் தான் செய்யணும். செய்வீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் முடிச்சுக்கொள்கிறேன். நினைக்கிறேன் ஒன்றும் பிள்ளையாக கதைக்கிறேன். அப்படி கதைச்சிருந்தாலும் அதுக்குமே வந்து ஒரு சொல்லி கொண்டு நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். சரி அடியே. ஓகே பாயா கால் மேலே பாய். ஓகே.